ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் அப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வாதம் வேணும்? வேண்டியவங்க கூட ஆமென் சொல்றாங்க. இந்த புது வருஷம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ம்? புது வருஷம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சுமாரா போதா? நல்லா போதா? அஹ்? சுமாரா போகுது, நல்லா போகுது. ஆமா. சுமாரா போகிறவர்களுடைய புது வருஷங்களை கர்த்தர் சிறப்பாய் நடத்துவாராக. அஹ்? அதுக்கு சுமாரா போகுதுன்னு சொன்னவங்க தான் முதல்ல ஆமென் சொல்லி தரணும். கர்த்தர் உங்களை சிறப்பாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப பேஸா இருக்கு. அல்லேலூயா. ரைட். ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு விசை கூடி சபை மக்கள் எல்லாருக்கும் புதிய வருஷ வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் மேல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமா, எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் அவைகள் மத்தியில கர்த்தருடைய பலன் உங்களை பூரணமாக நிரப்பட்டும். ஆமென். ஆமா, கர்த்தருடைய விடுதலையின் கரம் உங்கள் மேல அசைவாடட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நல்ல வழியில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேருக்கு புது வருஷம் ஐக்கியம் ஆராதனை எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது நம்புறீங்க? அம்மாவா அம்மாவா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாம் வந்து போனதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, 3 சபைகளும் சேர்ந்து ஒரு 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 புது வருஷத்துல ஒரு காமன் ஃபெலோஷிப் ஒன்றாக ஐக்கியமா இருந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களை எல்லாரையும் சேவிப்பதற்கு எனக்கு என் மனைவிக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்க. ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதற்காக நான் உங்களுக்கு நன்றிகளை எடுக்கிறேன். தொடர்ந்து அந்த வாய்ப்புகளை தாங்க. நாங்கள் தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நானும் என் மனைவியும் பேசிக்கும் போது நான் அடிக்கடி சொல்கிறது தான், யார் வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் நிற்க ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க தான் எல்லாத்துலேயுமே கடைசியில் நிற்கணும்னு சொல்லி இயேசு சொல்லிட்டார். ஆமென். உங்களில் எவன் முதன்மையாக இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாரிலும் கடைசியாக இருக்கட்டும் அப்படின்ட்டார். அது நாங்கள் அடிக்கடி அதான் பேசிக்குவோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த தடவை என் மனைவி லீவில் இருந்தாங்க. ஆமாம், என் மனைவிக்கு நான் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஆஃபீஸ் வேலையை பார், இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வா, வீடை பார்த்துக்கோ, என்ன பார்த்துக்கோ, பிள்ளைகளை பார்த்துக்கோ. இல்லாட்டி வீட்டில் ஒரு ஆள் போடலாம், என் கூட வா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஊழியத்தில் சுற்றலாம். பெண்கள் வந்துட்டு ஒரு வேலை செய்கிறது பெரிய விஷயம் தெரியுமா? உங்களாம் சப்போர்ட் பண்ணுறதே வேஸ்ட் ஆக்சுவலாக. பெண்கள் 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 வந்துட்டு ஒரு வேலையை செய்கிறதே பெரிய காரியம். அதில் வந்துட்டு அவங்கள ஓவர்லோட் பண்ணும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, மல்டி டாஸ்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை சேர்ந்து செய்வது. அதனால அதோட முடிவு என்னவா இருக்கும்? சோர்வா இருக்குமா? ஸ்ட்ரெஸ்ஸா? டயர்ட் ஆகுமா? சண்டை யார்கிட்ட சண்டை போட போறாங்க? ஓ ஓஹோ ஓஹோ. மல்டி டாஸ்கிங், ஒரே ஒரே நேரத்தில் 2-3 காரியங்களை சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய வேலை செய்யற மாதிரி ஒரு நினைப்பு வரும். ஆனா எந்த வேலையுமே உருப்படியாக நடக்காது. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று ஒழுங்கா பண்ணாதான். தாவீது சொல்ற மாதிரி தான், நான் ஆண்டவரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடினேன். ஒரு காரியத்துக்காக நிற்கும் போது அந்த காரியம் கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். அதில் நான் அதெல்லாம் ரொம்பவே தெளிவாக இருக்கேன். இந்த முறை என் மனைவி வந்துட்டு உண்மையாகவே இந்த நியூ இயர் ஒட்டி நம்ம ஒரு காமன் ஃபெலோஷிப் இருக்கும் அப்படின்றதுக்காகவே ஒரு சைல்ட் கேர் லீவ் அப்ளை பண்ணி இந்த நானும் என் மனைவியும் சேர்ந்து கூட சபை மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஊழியம் செய்வதற்கு ஆண்டோர் நல்ல வாய்ப்பு தந்தார். அதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆமென். நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்னுடைய சகோதரர் அடிக்கடி சொல்லுவேன்ல, அழைப்பின்படி தான் நான் பாஸ்டர் டீச்சர், நான் ஒரு போதகன் மெய்ப்பன். அதனுடைய அழைப்பின்படி உறவின்படி பார்த்தா நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் சேவை செய்வதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. அதை எப்படி செய்யணும் தெரியுமா? முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கம் இல்லாமல் செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, பாரபட்சம் பார்க்காம செய்யணும். ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு மாதிரி, இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, ஒருத்தவங்கிட்ட ஒரு மாதிரி பேசி, இன்னொருத்தவங்கிட்ட இன்னொரு மாதிரி பேசி, ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னொருத்தங்க கண்டா ரொம்ப ஒன்றும் பிடிக்காதுன்னு சொல்லி அப்படி இல்லாமல், என்னுடைய அறிவு கேட்ட அளவுக்கு என் பலத்துக்கு என்னுடைய ஆண்டவர் கொடுத்துருக்க பலத்தை சம்பந்தப்படுத்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் அதிலும் நாங்கள் செய்த ஊழியத்தில் ஏதாவது யாருக்காவது குறைகள் இருக்குமானால் எங்களால் அவ்வளோதான் முடியுது. நாங்கள் பெட்டராக இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். இன்னும் தொடர்ந்து கூட உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முயற்சி செய்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும், என்னையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். என்னையும் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ஸோ இந்த நியூ இயரில் பாஸ்டர் சார்ல்ஸ் நம்மோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கிறோம். உங்களோட ஊழியங்கள் வளரட்டும், பெருகட்டும், நல்ல சுகம், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் எந்த எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே சொல்லவே டைம் இருக்க மாட்டேங்குது சர்ச்சில். எனக்கு ஏதாவது ஒன்று அங்கே போனோம், இதை பண்ணோம், இப்படிலாம் ஆச்சு, சாட்சிகளாக நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு டைமே பத்த மாட்டேங்குது. 2 நாட்கள் அவுட்டோர் மினிஸ்ட்ரி போயிருந்தோம் நம்ம இல்லை. மண்டே அண்ட் டியூஸ்டே, கிறிஸ்மஸ் வெட்னஸ்டே, 25th வெட்னஸ்டேவா, தேர்ஸ்டேவா 23, 24 2 நாட்கள் வெளியே போயிருந்தோம்ல. ஆமாம், செவ்வாயும் புதனும் வெளியே போயிருந்தோம், அவுட்டோர் மினிஸ்ட்ரி போயிருந்தோம் நம்ம. அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஒயர் மைக்குக்கு, ஒயர் யூஸ் பண்ணக்கூடிய மைக்கை வந்து ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக 2 குட்டி டப்பா சில்வர் கலரில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லோட போஸ்ட் பண்ணியிருப்பாங்க பசங்க. ஒன்று வந்துட்டு மிக்சரில் ஸ்பீக்கரில் டைரெக்டாக மாட்டுற மாதிரி, இன்னொன்று அந்த ஒயர் மைக்கில் மாட்டிக்கிற மாதிரி. ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஒயர் போய் யூஸ் பண்ணுற மைக்கை வந்துட்டு ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக அதான் நான் கொண்டு வந்திருந்தேன். 2வது நாள் மினிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் டே 23rd இல்லை 24th அன்னைக்கு அதை கொண்டு வந்திருந்தோம். பிரிஸ்லி நகரா, அங்கே தான் மாட்டினது. அங்கே தான் நான் மாட்டி கொடுத்த மைக்கு காணுன்னு தெரிகிட்டு இருந்த டைமில் அந்த டிவைஸை தொலைச்சிட்டோம். அது யார் தொலைச்சான்றது முக்கியம் இல்லை, திருப்பி கிடைக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அது ஒரு 18,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தேன். அதனால் அது தொலைஞ்சிருச்சு. அது ரோட்டில் போட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது உங்கள் வீட்டில் பேக்கில், உங்கள் கையில், இல்லை பைக்குடைய வண்டிக்கு பாக்ஸில் ஏதாவது இருக்கான ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இருந்தால் கொண்டு வந்து தாங்க. அது நம்ம ஊழியங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமான ஒரு காரியம். கிடைக்கணும்னு விசுவாசிக்கிறேன். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம மூச்சு தூக்க போகிறது இல்லை. அதை விட இன்னும் சிறப்பு ஆண்டவர் தருவார்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் 18,000 இல்லை, 18 லட்சம் போனாலும் ஃபீல் பண்ணுற டைப் நம்ம கிடையவே கிடையாது. ராமன் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா நீங்கள் வேணும் அப்படி இருங்க பாஸ்டர், நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்வோம். அப்படியா? அல்ல, எத்தனை 1000 எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினா சந்தோஷம்தான். ஆமீன். ஒரு ஆத்துமா, ஒரு பாவி மனம் திரும்பினா சந்தோஷம்தான். பரலோகராஜ்யம், பரலோகராஜ்யம் சொல்லி முடி. பரலோகராஜ்யம் சந்தோஷப்படும் இல்லை? ஆமாம் ஆமாம், பரலோகராஜ்யம் பக்கத்தில் சந்தோஷம்னு சொல்லும். கத்த நல்லவர். அல்லேலூயா. ரைட். அப்போ நம்ம இன்னைக்கு அது தொடர்ந்து பாஸ்டர் சார்ல்ஸ் சர்ச்சில் 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க சர்ச்சில் அவர் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணார். நம்ம கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுறது இல்லை, பிள்ளைகளுக்காக ஒரு வாய்ப்பு, ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதுவும் பிரயோஜனமாக எல்லா வாய்ப்புகளிலும் ஏதாவது ஒரு சத்தியத்தை சொல்லி தரணும்னு. எனக்கு சத்தியம் புரிந்த அந்த அழைப்பு, அந்த தரிசனம், மெயினாக சொல்ல போனால் அந்த காலிங்கினுடைய பர்பஸ், அழைப்பினோட நோக்கம், அதில் யாருன்னா சரி வரல அப்படின்னா நான் அவங்களுக்கு ஒரு ஹாய் பை ஃப்ரெண்டாகவே தூரம் வச்சுருவேன். ஹாய் அப்படின்றது ரொம்ப ஜாயின் பண்ண மாட்டேன். அன்றைக்கி 25th அன்றைக்கி 24th அன்றைக்கி பாஸ்டர் சார்ல்ஸ் என்கிட்ட சொன்னார், பாட்டு, ட்ராமா, இந்த ஏதோ பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, பட்டிமன்றம், அப்புறம் லாஸ்ட் அந்த கேள்வி பதில் நேரம், இதெல்லாம் என்கிட்ட சொன்ன, இது மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒன்றுத்தில் நிறைய ஹிந்துஸ் வருவாங்க, அது வந்து இந்த சென்ஸ் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் வருவாங்க. எல்லா ப்ரோக்ராம்லையும் ப்ரோக்ராம் பண்ணுறோன்ற பேரில் ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது ஒரு டீச்சிங்கை போட்டுடணும், ஒரு உபதேசத்தை, ஒரு சத்தியத்தை எப்படியாவது டீச் பண்ணிடணும் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப நம்ம அழைப்போடு ஊழியத்தினுடைய பர்பஸ், நோக்கத்தில் ரொம்பவே இணைக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் 2 பேரும் இன்னும் கூட ஊழியத்தினுடைய காரியங்களில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்றைக்கி அதே போல் நடந்தது. அந்த கேள்வி பதில் நேரம்லாம் பாஸ்டர் சார்ல்ஸ் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையில் அவர் ஆயிட்டார். அவர் எனக்கு வந்துட்டு பயங்கரமான தலைவலி, அப்படியே ஒரு வார்த்தை பேச முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது கேள்வி பதில் நேரம் தான். எனக்கு எந்த பாஸ்டர் ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது ஒரு பெரிய மேடை இருக்குது, அதே நேரத்தில் 2 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் கொஸ்டின் செஷன் இருக்குது. நீங்கள் எங்கே வருவீன்னு கேட்டால் நான் கொஸ்டின் செஷன் தான் நான் வருவேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருக்கும், ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப இண்டிவிஜுவல் பர்சனலாக இருக்கும், அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் அதில் உட்காந்தோடனே பயங்கரமாக தலைவலி வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, டக்குன்னு லித்தீஷை கூப்பிட்டு தான் ஒரு மாத்திரை வேணும் சொல்லுவார். மாத்திரை வேணும், உள்ளே போய் டக்குன்னு மாத்திரையை போட்டு உட்காந்து தொடர்ந்து அவ்வளோ நேரம் பேச கத்திர உதவி செய்தார். ராமைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், கிடைக்கிற வாய்ப்புகள் பயன்படுத்தி ஏதோ ஒன்று மாத்திரையோ மருந்தோ ஏதோ ஒன்று தடவிக்கிட்டு எப்படியாவது ஆட்களுக்கு, மக்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டியது தான். ராமைன்னு சொல்லுங்களேன். அதில் டயர்ட் ஆகிட்டேன், பிஸி, வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், நாளைக்கு காலை வேலைக்கு போகணும். இங்கே ஆத்துமாதை பணின்னு சொல்லியாச்சுன்னா ஆஃபீஸில் போய் திட்டுவாங்க. இங்கே பரவாயில்ல, நான் ஊழியத்துக்காக போயிட்டேன்னு சொல்கிறீங்களா, சுவிசேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றீங்களா, வீட்டில் பொண்டாட்டி போனால் திட்டுவா பாஸ்டர், பரவாயில்ல, பொண்டாட்டி போய் திட்டுவாங்க.
சொல்லப்போனால் திட்டக்கூடாது. ஒருத்தர்கிட்ட சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்னா, அது அது அந்த காரணத்து நிமித்தம் இந்த சண்டை இருக்கக்கூடாது. அப்படியே திட்டினாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கிக்கோ, சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டு போய் திட்டு வாங்கிக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. நாளைக்கு காலையில் வேலைக்கு போக முடியாது, லேட் ஆகிடுமே, லாஸ் ஆஃப் பேல போயிடும், ஓனர் திட்டுவார், வேலை போயிடும், பிரச்சனை, பரவாயில்ல போயிட்டு போது. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதை விட நீ சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே விலையேற பெற்றது கிடையவே கிடையாது. நாட் ஈவன் இந்த கம்பேரிசன். அது கம்பேர் பண்றக்கூடிய ஒரு நிலையில கூட இது கிடையவே கிடையாதுன்ற நான். இதுதான் ஸ்பெஷல், இதுதான் முக்கியம், இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் எமர்ஜென்சி, இதுதான் எல்லாமே. ராமின்னு சொல்லுங்களேன். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு ஒரு அழைப்பு, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு 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 தாகம், ஒரு தியாகம் எல்லாமே தேவை. ராமின்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, சபையாரா வந்தோம், போய் கை தட்டணும், பாட்டு பண்ணோம், வர்ஷிப் பண்ணோம், செய்தி கேட்டோம், நல்லா இருந்தது, கத்துக்கிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம், அதோட முடிச்சிடக்கூடாது. ஆத்துமதயம் பண்ணணும். இந்த புது வருஷத்துல ஆண்டவர் அநேக ஆத்துமாக்கள் தருவார்னு விசுவாசிக்கிறேன். செய்தி ஆரம்பிக்க போறேன். ஆமா, ஆண்டவர் என்னை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் என்ன சுதந்திரமா வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? இனி நம்ம பார்க்க போற செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஹவு டு யூஸ் யுவர் ஃப்ரீடம். உங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்துவது எப்படி. அதுக்கு முதல்ல யாரு சுதந்திரம் கொடுத்தா, எப்படி சுதந்திரம் கொடுத்தாரு, அந்த சுதந்திரத்தினுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தொடர்ந்து அந்த 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 சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஃப்ரீடம், சுயாதீனம், சுதந்திரம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எவ்வளோ சொல்ல முடியுமோ இன்னைக்கு உங்களுக்கு நான் போதிக்க முயற்சி செய்கிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராங்க. ஆமென். ரெடியா பெல்ஜின். அதை வந்துட்டு என்னுடைய 2வது பொண்ணு, அவள் பேர் வந்து நட்டாலி. அவளுக்கு இப்போ 3.5 வயசு ஆகுது. அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஜெயபிரவில் அடிக்கிட்டு இருக்கா. கூடுதல் தகவல் வேணுமா? போதுமா? வேணும்னா அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. மரியாதையை கவனி, குன்றும். ஆமாம், கவனிங்க. இதே ஒரு வம்பா போச்சு. வேடிக்கை பார்க்காதீங்க, கவனிங்க. கையில் பைபிள் இருக்கா? எடுத்துட்டியா? வெரி குட். எடுத்து வாசி பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம் தானே, மனப்படமா சொல்லணும் இந்த டைம்ல. யோவான் 8:36. எடுத்து எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்ப்போம். யோவான் 8:36. சுதந்திரம். ஆண்டவர் நம்மளை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கார். வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். 8:36 சொல்லும் போது எதுவுமே தெரியல. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அப்படின்னு அந்த வசனமா தெரியுமே, மெய்யாவே விடுதலை. பாதி பேர் வசனமே திறக்கல. எல்லாம் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். தூட்டி விட்டா பக பக பகன்னு எரியும், அந்த மாதிரி தான். வாங்க. அப்ப குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே. கர்த்தருடைய வார்த்தை 100% உண்மை. நான் திரும்பி சொல்றேன். அதாவது ஒரு மனிதனை பயம் காப்பாத்தாது. இப்படி சொல்றேனே, சமீப காலத்தில் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன். நான் 2 நாள் 3 நாள் இன்னைக்கு 3 நாள் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த பொழுது அவங்க கிட்ட 1ஆம் தேதி சாயந்தரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு 2 பேரும் நண்பர்கள், பயங்கரமான குடிகாரர்கள். அதில் ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் வந்துட்டு ஒரு நேம்சேக் கிறிஸ்டியன். அப்போ அவர் நான் இயேசுவை பற்றி, கிறிஸ்டின் கிட்ட இயேசுவை பற்றி பேசிகிட்டு இருந்தபோது அவர் என்கிட்ட சொன்னார், என் ஃப்ரெண்டு கூட முஸ்லீம் தான், அவர் குடிக்கிறதை விட்டுட்டாரு. ஏன்னு கேட்டால் அவருக்குள்ளே வந்துட்டு எல்லா ஆர்கன்ஸும் கெட்டு போகிற கண்டிஷனில் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னார், அதனால பயம் வந்துருச்சு. ஒரு நாள் குடிக்கும் போது மயங்கிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அன்னையிலேருந்து விட்டாருப்பா, குடிக்கிறதே இல்லைப்பா அவர் அப்படின்னாரு. இது பேர் விடுதலையா? உண்மையான விடுதலைன்னா என்னன்னு சொல்லுங்க. அதான் ஒரு பாவத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது விடுதலை தான் கணக்கு. ஆக்சுவலா அது உண்மையான விடுதலையான்னு கேட்டா இல்ல. அப்ப உண்மையான விடுதலைன்னா என்னது? மனப்பூர்வமா என்ன? எப்படி மனப்பூர்வமாக கோடிட்ட இடத்தை நிரப்புக போட்டுக்குங்க பாஸ்டர் நீங்களே. மனப்பூர்வமாக. அப்புறம் நான் ஃபீல் பண்ணவா? என்ன சொல்லு மனப்பூர்வமா? என்ன? குற்ற உணர்வு விடுதலை, அடிமையில இருந்து விடுதலை. வேற அன்பின் நிமித்தமா. நீங்க எத்தனை பேர் விடுதலை ஆயிருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? விடுதலை ஆயிருக்கீங்களா? சொல்லுங்களா. அப்போ என்ன விடுதலைன்னா என்னது? அது நியூ இயர் செய்திடா, நான் அதை கேட்கல. கடவுள் ஆண்டவரை சந்திக்கும்படிக்கான தைரியம், அற்புதமான வார்த்தை. ஆமா, விடுதலை ஆக்கப்பட்டன்றது ஆண்டவரை மீட் பண்றதுக்கான ஒரு போல்ட்னஸ். ஆமா, விடுதலை என்னன்னு சொல்லுங்க. அது விடுதலை ஆக்கப்பட்டவர்களுக்கு இது வாய்ப்பு, ஆண்டவரை சந்திக்கும்படிக்கான ஒரு தைரியம். விடுதலைன்னா என்னன்னு, வாட் இஸ் ஃப்ரீடம்? இனி செய்தியில் என்ன கூட பேச போறோம்னா, ஹவு டு யூஸ் ஃப்ரீடம், எப்படி சுதந்திரத்தை பயன்படுத்தணும்னு பார்ப்போம் நம்ம. பட் வாட் இஸ் ஃப்ரீடம்னு சொல்லுங்க. விடுதலைன்னா என்ன? எதுக்குமே அடிமையே இல்லாமல் இருப்பது. இப்ப அவர் குடிக்கிறத விட்டுட்டாரு, அதனால அவருக்கு அடிமை இல்லைன்னு அர்த்தமா? அவர் பயம் அவரை காப்பாத்திருச்சா? டாக்டருடைய வார்த்தை அவரை காப்பாத்திருச்சா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. நல்ல கவனி. விடுதலைன்னா என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட பாவத்தை நிப்பாட்டுவது விடுதலை கிடையாது. அந்த பாவ பிடியிலிருந்து தப்பிப்பதுதான் விடுதலை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நான் சிகரெட் பிடிக்க கூட நான் நிறைய நாட்கள் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கஞ்சாடி கூட நிறைய நாட்கள் ட்ரை பண்ணியிருக்கிறேன். விட்டுருக்கிறேன், 1 வாரம் விட்டேன்.
திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன், விட்டேன், 1 மாசம் விட்டேன், திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன், விட்டேன், 3 மாசம் விட்டேன், எக்ஸாம் டைம்ல மட்டும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் நான் ஸ்டாப் பண்ணுது. ஆனா அது பேர் விடுதலை கிடையாது. ஆனா விட்டேனா விட்டேன், ஆனா திருப்பி ஸ்டார்ட் பண்ணா திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையான விடுதலை என்ன தெரியுமா? அந்த பாவத்திற்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். அது என்ன மீனிங்னா, பாவத்தை விட்டுட்டேன்றது மட்டும் மீனிங் கிடையாது, இனிமே அந்த பாவத்துல விழவே போறதில்லைன்றதான் மீனிங். உண்மையான விடுதலை என்ன தெரியுமா? நோ மோர் ஃபாலிங் பேக் இன் தி சின். அதுதான் ட்ரூ ஃப்ரீடம். உண்மையான விடுதலைன்னா மறுபடியும் விழ போறது இல்லை. அப்படின்னா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட பாவத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பாவத்துல இருந்து இயேசு விடுதலை. இப்ப நான் விடுதலை ஆனேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு விடுதலையா இருப்பேன், திருப்பி செய்வேன். ரிலாப்ஸ் டைம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு இருக்கும், திருப்பி ரிலாப்ஸ் ஆகி அதே மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க, திருப்பி அதே செய்ய ஆரம்பிப்பாங்க. அது பேர் விடுதலை கிடையாது, அது டெம்பரவரியா ஸ்டாப் பண்றது. உண்மையான விடுதலை அப்படின்னா அந்த பாவத்தை இனிமே செய்யாதபடிக்கு கர்த்தர் விடுதலை பண்ண முடியும். அந்த பாவத்தை இனிமே செய்யவே மாட்டேன்றதான் விடுதலையே. ராமின் சொல்லுங்களேன். இது எப்படின்னா, அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்றது தாண்டி அந்த பாவத்தை செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு பத்தியா, ஒரு டெம்டேஷன் இருக்கு பத்தியா, அதுல இருந்து காப்பாற்றப்படுற பேர் அதுதான் விடுதலை. என் ஆண்டவர் உன்னை பாவம் செய்யாதபடிக்கு ஸ்டாப் பண்றவர் மாத்திரமல்ல, அந்த பாவத்தை பத்தி யோசிச்சா செய்யணும்னு டெம்டேஷன் இருக்கு பத்தியா, அந்த இச்சையிலிருந்து உன்னை விடுதலை செய்கிறார். அதுதான் ட்ரூ ஃப்ரீடம். உண்மையான சுதந்திரம் என்பது பாவ செயலை செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல, உண்மையான சுதந்திரம் என்பது அந்த பாவத்தை செய்யணும்னு ஒரு டெம்டேஷன் வருது பத்தியா, அந்த டெம்டேஷன் உன்னை அவர் காப்பாற்றுகிறார். அதுதான் ஃப்ரீடம், அதுதான் உண்மையான ஃப்ரீடம். இன்னும் சொல்ல போனா, ஒரு காலத்துல நான் பாவத்தை அடிமையா இருந்தேன், இப்ப பாவம் எனக்கு அடிமையா இருக்குது. பாவத்தை பார்த்து நான் பயந்து பயந்து வேண்டாம் நீ பாட்டின திருப்பி செஞ்சேன், வேண்டாம் நீ பாட்டின திருப்பி செஞ்சேன். இப்போ என்ன கண்டா பாவம் பயப்படுது. இவனை எதனா செய்ய வைக்கலான்னு பார்த்தா இவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், இவன் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. அதிகாரத்துவம் மாறுது, தலைமைத்துவம் மாறுது. பாவம் எனக்கு தலைவரா இருந்தது, நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். இப்ப பாவம் எனக்கு அடிமையா இருக்கு, நான் பாவத்துக்கு தலைவரா மாறிட்டேன். ராமன் சொல்லுங்க. அப்ப என்னன்னா பயமே இல்லை, திருப்பி செஞ்சிருவோமோ, விழுத்துருவோமோ, தவறிடுவோமோ அந்த எண்ணமே கிடையாது. ராமன் சொல்றீங்களேன். அப்ப உண்மையான சுதந்திரம்னா என்ன அப்படின்னா, பாவ செயலை செய்யாமல் இருப்பது மாத்திரம் அதுவும் சுதந்திரம் தான். அது மாத்திரம் சுதந்திரம் அல்ல, அந்த பாவ செயலை செய்யணுன்ற ஒரு இச்சை உண்டாகும் பத்தியா, அந்த இச்சையிலிருந்து இயேசு விடுதலை செய்கிறார். அதுதான் யோவான் 8:36 வாசிக்கிறோம். ஆகையால் 31 இருந்து வாசிங்களேன். 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். யாருடைய சந்ததியா? ஆமா, ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருந்ததில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். எப்படி சொல்லுவேன் நீங்கள் விடுதலையாக சொல்லி? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, பாவம் செய்கிற எவனும் அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அடிமைதான். இதுல பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இயேசுனை நல்ல கவனி, இயேசு சொல்லி கொடுக்கிற விடுதலைக்கும் பிசாசு சொல்ற விடுதலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயேசு சொல்ற விடுதலைக்கு ஒரு வழிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாம அவுத்து விட்ட நாய் மாதிரி ரோட்ல தெரிய விடுற மாதிரி அந்த விடுதலை இயேசு தரல. ஆண்டவர் எந்த அளவுக்கு விடுதலை கொடுத்திருக்காரு தெரியுமா? பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு பவுண்டரிக்குள்ள போக கூடாதுன்ற ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்ப ரூல்ஸ் இருக்கா? ரூல்ஸ் இருக்கா? அந்த அந்த விபச்சார ஸ்திரீ இயேசு கிட்ட வரும்பொழுது என்ன சொன்னாரு? அவளை கல்லெறிஞ்சு கொள்ள எல்லாரும் வரும்பொழுது உங்கள யாராவது இருந்தா கல்லறி. அப்படியா? அப்படின்னாச்சு சிறியோர் முதல் பெரியவர், இல்ல பெரியவர் முதல் சிறியோர் எல்லாரும் இயேசு கீழே குனிஞ்சதை எழுதிக்கிட்டு இருந்தாரு. திரும்பி பார்த்தாரு, என்ன ஆச்சு? யாரும் கல்லறில. அப்ப நானும் உன்னை கல்லறிய மாட்டேன். இனி அதுதான் அந்த ரூல்ஸோட சேர்த்து வரக்கூடிய விடுதலை தான் இயேசு தரக்கூடிய விடுதலை. பிசாசு தர விடுதலை என்ன தெரியுமா? நீ சுதந்திரவாளிப்பா, உன்னை எவன் என்ன கேள்வி கேட்க முடியும்? உன் வாழ்க்கை உன் இஷ்டம், நீ சந்தோஷமா இரு, உன் சந்தோஷத்தை விட வேற என்ன முக்கியம் இருக்குது?
நீ நிம்மதியா ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நிம்மதியா உன் இஷ்டத்துக்கு செய்யலைன்னா இனிமே நான் பிறந்து வந்து திருப்பியா வாழ போற நீ? அப்ப சந்தோஷம் வாழ்ந்து போ. அப்ப பிசாசு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இல்ல பிசாசு சொல்லக்கூடிய அந்த விடுதலையான வாழ்க்கை அப்படின்றது வரைமுறையே இல்லாத எதை வேணாலும் எப்ப வேணாலும் யாரு கூட வேணாலும் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு பேர் சுதந்திரம் பிசாசு சொல்லி கொடுத்துருக்கான். அது சுதந்திரமே கிடையாது. இயேசுடைய சுதந்திரம் அநேக நேரங்கள்ல சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது போல் இருக்கும். ஏன் அப்படின்னா சட்ட திட்டங்களே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி ஒரு சுதந்திரம் இந்த உலகத்துல கிடையாது. அரசாங்கம் அப்படி விடுதலை கொடுத்துருக்கா? 1947 இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது? சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா இந்தியாவுக்கு சட்டம் இல்லாம போயிருச்சா? வெள்ளக்காரன் தெளிவா சொன்னான், சட்டத்தை எழுதி கொடுத்தீங்கன்னா உன் நாட்டுக்கு சுதந்திரம் தரேன். அங்கேயே மகாத்மா காந்திஜி, மகாத்மாலாம் இல்லை, காந்தி, மகாத்மனன் இயேசு ஒருத்தர் தான். என்ன சத்தியமா விளங்க மாட்டேது. நாம சொல்ல நான் இயேசுக்கு மகிமைப்படுத்துறேன், நீ இப்படியே வேடிக்கை பார்க்குற. இல்லை ரீச் ஆகிற டைம் ஆகுதா ப்ராசஸ் பண்ணி? அப்படி சொல்லு. ஆரம்பத்தில் மங்கனியா இருந்தா பரவாயில்ல. ரொம்ப நான் 3 வருஷமாக மங்கனியா இருந்தேன். எப்படி ஒரு பாயிண்ட்ல பிக்கப் ஆயிடணும். எனக்கு புரியல. அப்பவே காந்தியோ நேருவோ கேட்டிருந்தே இருப்பா சுதந்திரம் தரேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் சட்டம் எழுத சொல்ற? சட்டமே இல்லாமல் இருப்பதுதானே சுதந்திரம். ஆமாவே இல்லையா? ஆனா சட்டத்தை எழுதி கொடுத்தாதான் நாட்டுக்கு சுதந்திரம் தருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அம்பேத்கர் சட்டம் எழுதி கொடுத்தாரு. ஸோ இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திர இந்தியா அப்படின்னு சொன்னாலும் நம்ம நாட்டுக்கு சட்டம் இருக்கா இல்லையா? அதான் சொல்றேன். இங்க உலகத்திலேயே சொல்றேன், நீ எங்கனாலும் போ, எங்க வேண்டாலும் போ, உன்னுடைய வாழ்க்கை சுதந்திரமா இருக்குன்னு நினைச்சாலும் சட்டம் இல்லாத சுதந்திரம் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒண்ணு இருக்குதுன்னா அது பிசாசு தரது மட்டும்தான். அதுவும் பிசாசு சுதந்திரம்லாம் தரல, நீ வாழ வேண்டிய வழிமுறைகள், அதுக்கான சட்டங்கள் அதை உருவி விட்டுறான். இதுதான் நான் உனக்கு தர சுதந்திரம் அப்படின்றான். அவனாலாம் ஒரு பெரிய சுதந்திரம்லாம் ஒன்றும் தரவே கிடையாது. புரிஞ்சா ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் தரக்கூடிய சுதந்திரத்துல ஒழுக்கம் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு. ஆண்டவர் தரக்கூடிய சுதந்திரத்துல ஒரு ஒரு கோடு, ஒரு எல்லை இருக்கு. இந்த எல்லையை தாண்டி போகாது. அது படைப்புலயே இருக்குது. கடலில் பார்த்து சொன்ன அலைகள் உன் பெருமைகள் இந்த கரைக்கு இப்படி வாங்குது பிறகு, இதோட உன்னோட அலையின் பெருமைகள் ஓய கடவுது. இப்படி இங்கே இதோட நிப்பாட்டிக்கும். சீரி அடிச்சுட்டு பெருசா வா, அப்படியே நிப்பாட்டிடும் இதோட. அதுக்கு ஒரு பார்டர் போட்டார். ஆமாவா இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நியாய பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் பிரமாணம்னு சொல்லி ஒண்ணு இல்லாம சும்மா விடுதலை ஆக்கல. இன்னும் சொல்லப்போனா நியாய பிரமாணத்தில் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்றனால விபச்சாரம் பண்றோமா, வேசித்தனம் பண்றோமா, கொலை பண்றோமா, திருடுறோமா, பொய் சொல்றோமா, பிறருடைய பொருளை இச்சிக்கிறோமா, பொய் ஆணையிடுறோமா, ஆண்டவர் நாமத்தை தூசிக்கிறோமா, இல்லாட்டி ஓய்வு நாட்கள் ஆஸ்வதிக்காம இருக்கிறோமா? அது நிறைய பேர் பண்றீங்க. ஆமா, ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறது 24/7, அது பாவம், தப்பு. ஆமா, அப்ப நியாய பிரமாணத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கினார்னு சொல்லும் போது எதுல இருந்து விடுதலை ஆக்கினார்? அங்க பிரமாணத்தின் அடிப்படையில நிறைய வழிபாடு முறைகளும் சட்டத்திட்டங்களும் இருந்தது. விருத்த சேதனம் செய்வதும், பலி செலுத்தப்படுவதும், ஓய்வு நாட்கள் ஆஸ்வதிக்கப்படுவதும், இப்படின்னு சொல்லி நிறைய ரிலீஜியஸ்டிக் சட்டத்திட்டங்கள் இருந்தது. அவைகளுடைய பொருள் எல்லாம் இயேசு நமக்காய் நெசமா சிலுவையில் என்ன செய்து முடிப்பாரு அப்படின்றதுக்கு ஒத்ததாக இருந்தது. அது நிழலா இருந்தது. இயேசு நெஜமா செஞ்சு முடிச்சார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிழல்னு சொல்லக்கூடிய வழிபாடு முறைகளை வருஷந்தோறும் திருப்பி திருப்பி செலுத்திக்கிட்டு இருந்தான். ஏன் திருப்பி திருப்பி பண்ணா? ஏன்னா அதுல அவனுக்கு தீர்வே கிடையாது. ஸோ எவ்ரி இயர் அவன் பண்ணிட்டே இருந்தான். ஆனா இயேசு ஒரே முறை சிலுவையில பலியானார். அவரை விசுவாசிக்கிறவனை என்றென்றைக்கு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பழைய ஏற்பாட்டுல எந்த ஆண்டவர் பார்க்கிறோமோ அதே ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் அன்னைக்கு மாறல, இன்னைக்கு மாறல. அப்ப அந்த பிரமாணத்துக்குள்ள இல்லைன்னு சொல்லும் பொழுது எந்த பிரமாணத்துக்குள்ள இல்லை? இயேசு கிறிஸ்து ரியலா என்ன செய்ய போறாரோ அதற்கு சாயலாய் ஒப்பனையாய் நிறைய கொடுக்கப்பட்டுருச்சு. பத்தியா? அது உன்னை பூர்ணப்படுத்தாது, நான் உன்னை பூர்ணப்படுத்துறேன். சோ இதெல்லாம் நிப்பாட்டு. என்ன சம்பந்தப்படுத்தி நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் நிழலா இருந்துச்சு. இப்ப நானே உனக்கு பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கிறேன். பண்ணி முடிச்சாரு. இப்ப இவரை விசுவாசிக்கிறபடினால இவரை மேற்கோள் காட்டி இதற்கு முன்பாய் செய்யப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. மாம்ச அசுத்தத்தை நீக்குவதற்காக விருத்த சேதனம். ஆனா இப்ப பவுல் தெளிவா சொல்லிட்டாரு, உன் இருதயத்துல விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கிறாய். பாவத்தை உன் மாம்சத்துல இருந்து இல்ல, இருதயத்துல தான் ஆண்டு நீக்கி போட்டிருக்கிறார். அதை இயேசு செய்து முடித்த அப்படின்னால மாம்ச விருத்த சேதனம் செய்யறது இல்லை.
ஆமாவா? ஆமா. இளைப்பாறுதல் ஓய்வு நாள் எக்ஸாக்டா அந்த சனிக்கிழமைன்ற ஓய்வு நாள் எக்ஸாக்டா ஃபாலோ பண்றது இல்லை. ஆனாலும் வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறோமா இல்லையா? ஒரு நாள் கண்டிப்பா, வாரத்துல ஒரு நாள் நிச்சயமா ரெஸ்ட் இருக்கணும். வேலைக்கு போகாம கண்டிப்பா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து ஆகணும். நீ ரெஸ்ட் எடுக்காம ஓடினீங்கன்னா நான் சொல்றேன், நீ சாதாரணமா சேர்த்து வைக்கிறத விட சேர்த்து வைக்கவே முடியாம போயிடும். பார்த்துக்கோ, சாபம் இல்லை, வசனம் தான் சொல்லுது. வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அது ஆண்டவர் கொடுத்துருக்க சட்டம். அது சனிக்கிழமைன்னு கிடையாது, எந்த நாள்னாலும் உனக்கு ரெஸ்ட் நீ எடுத்துக்கோ. அல்லேலூயா. இப்ப அதை கூட ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். இந்த நாள் இந்த டைமிங் பார்த்து யூதர்களை போல இப்படித்தான் ஃபாலோ பண்றது இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நம்மளை இயேசு மூலமாய் இளைப்பாறுதலுக்குள்ள அவர் பிரவேசிக்க செய்திருக்கிறபடினால, அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள, அந்த ரெஸ்ட், எட்டர்னல் ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோன்ற விசுவாசத்துல வந்துட்டோன்ற காரணத்தால இங்க பிசிக்கல் ரெஸ்ட்டுக்கு ரொம்ப பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ரமேன் சொல்லுங்களேன், புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ சட்டத்திட்டங்கள் இல்லாத ஒரு சுதந்திரம்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் தானே தவிர அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் கிடையாது. அப்போ குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யா விடுதலையாவீர்கள். எதிலிருந்து குமாரன் விடுதலையாக்கினார்? பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செய்யறவன்? பாவம் செய்யறவன். பேசுங்களேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப யார் விடுதலை செய்யறா? ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால், தொடர்ந்து வாசிங்க, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். கவனிச்சீங்களா? இப்ப நியாயப்பிரமாண உபதேசத்துக்கும் இயேசுவின் உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் மாத்தி கொடுத்துட்டாரோ? அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். எதுவுமே பெருசா மாத்தி எல்லாம் கொடுக்கல, எல்லாம் ஒண்ணுதான். எந்த உபதேசம் என்ன மாற்றப்பட்டிருக்கா? பழைய ஏற்பாட்ட தாவீது ராஜா 7 பொண்டாட்டின்னு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாரோ? அங்கேயும் ஒருத்தி தான். பைபிள்ல நீ ஆதியாகமத்து கடைசி வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற சட்டத்தை, சத்தியத்தை, உபதேசத்தை தான் ஆதி காலம் முதற்கொண்டு கொடுத்திருக்கிறார். உபதேசம் அங்கேயும் மாறல, இங்கேயும் மாறல. அங்க பாவத்தை பலி செலுத்தணுமா? இங்க இயேசு பாவத்தை பலியானாரா? ஆமாவா? அங்க பாவ மன்னிப்பு ரத்தம் சிந்தப்படணுமா? இங்கேயும் பாவ மன்னிப்பு ரத்தம் சிந்தப்பட்டுச்சா? உபதேசம் எங்கேயுமே மாறவே கிடையாது. செய்முறைகள் தான் மாறி இருக்கு. செய்முறைகள் நம்ம செஞ்சோம், இல்ல நமக்காக ஆண்டவர் செஞ்சாரு. உபதேசத்தை கொடுத்தவர் ஆண்டவர், உபதேசத்தை கொடுத்தவரும் மாறல, அவரும் மாறல. எப்பொழுது இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. கொடுக்கப்பட்ட உபதேசம், கொடுக்கப்பட்ட மரியாதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வரல சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்ன உபதேசம்? இயேசுவின் உபதேசம் என்ன இடம் பெறலன்னு இயேசு சொல்றாரு. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஓகேவா? இயேசு சொல்றாரு, நீங்க ஆபிரகாம் சந்ததி தெரியும் எனக்கு, யூதர்களை பார்த்து சொல்றாரு. ஆனாலும் உங்களுக்குள்ளே என்ன உபதேசம் இடம்பெறாதபடியால் என்ன உபதேசம் இயேசு? சரி, நானே சொல்லிடுறேன், கவனிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக கட்டளை கொடுத்தாரா? ஆனா இங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள வரும் பொழுது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. அந்த எப்படி சொல்றேன், மோசே பார்க்கலும் இயேசு பெரியவர். ஏன் தெரியுமா? ஏன்னா மோசே ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுல ஃபெயில் ஆயிட்டாரு தான் நான் சொல்லுவேன். இயேசு அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். ரைட்டா? ஆக மோசே என்ன பண்ணாரு? வா, கொலை செய்யாத ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு கொலை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி ஏதாவது எக்குத்தப்பா நடந்தது அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி நடந்த சம்பவங்கள், மோசேக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சதோ அதை சார்ந்து இந்த மாதிரினா இப்படி, இந்த மாதிரினா இப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க, நான் யாருனொருத்தர் கொலை செய்யணுன்ற எண்ணத்துல, இன்டென்ஷன்ல இல்லை, ஏதோ சண்டை, வாய் தகராறு, அதுல கொஞ்சம் லைட்டா கை கலப்பாயிருச்சு. நான் அவனை பிடிச்சி தள்ள, அவன் பின்னாடி கல்ல தடிக்கி டமால்னு கீழே விழுந்து மண்டடி பிடிச்சது போயிட்டான். இப்ப அது என்னது? நான் கொலை பண்ணா இல்லை, என் நோக்கம் அது இல்லை, ஆனா என் செயல் என்னவா முடிஞ்சிருச்சு. அவன் மோசே என்ன பண்ணாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, அடைக்கல பண்றதுக்குள்ள போயிடுப்பா. ஒரு 7 வருஷம் குடும்பத்தை விட்டு, பிள்ளைய விட்டு இல்ல போயிடு. 7 வருஷம் கழிச்சு அவன் திருப்பி வரும்பொழுது அவனுடைய அந்த பாவத்துக்கு அவனை இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவனை கொலை பண்ணக்கூடாது. இப்படிதான் மோசே கொடுத்திருந்தாரு. ஆனா ஆக்சுவலா மோசே என்ன சொல்லி இருந்துட்டு தெரியுமா? கர்த்தருடைய கட்டளை பெற்ற நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? அதெல்லாம் முதல்ல கேட்டிருந்துட்டோம்.
அதுல முதல்ல கேட்டிருந்துருக்கணும். அங்கதான் நான் சொல்றேன், மோசே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் தெரிஞ்சதுல அவர் பெஸ்டா பண்ணிட்டாரு. ஆண்டவர் அப்படிதான் நடத்தினாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இயேசு இங்க தெளிவா சொல்லிட்டாரு, உன் சகோதரனை பார்த்து மூடனை என்று சொல்லுவாய், ஆனால் எரியின இருக்கிறது பாத்திரவனா இருக்கிறாய். நான் தான் அந்த கட்டளை ஒன்று கொடுத்தேன். ஆனா அந்த கட்டளைக்குரிய உபதேசத்தை, என்னுடைய உபதேசத்தை உனக்குள்ள நீ எடுத்துக்காத அப்படின்னாலதான் நீ என்னையே கொலை செய்ய தேடுற அப்படின்றார். இதே போலதான் ஆண்டவர் தான் கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளைக்கு மீனிங் என்ன தெரியுமா? அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கும், கொலை செய்யாதிருப்பாயாக. இவனுங்க எப்படி எடுத்துக்கிறானுங்கன்னா, பா கரெக்டா கட்டளை வாசிப்பா, என்னப்பா போட்டிருக்கு? கொலை. அப்போ நான் திட்டலாம், சண்டை போடலாம், அடிச்சுட்டு உருளலாம், வாயை வச்சிடலாம், உயிர் மட்டும் கொலை பண்ணக்கூடாது சொல்கிறார்ல. இப்ப இயேசு அதுக்கான மீனிங்கை தெளிவா சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த கதையே பேசாத, நீ உன் சகோதரனை பகைக்கவே கூடாதுன்ட்டாரு. அந்த கட்டளைக்குரிய ப்ராப்பர் மீனிங் இயேசு கொடுக்குறாரு. நீ பகைக்கவே கூடாதுன்ட்டாரு. இவனால ஏற்றுக்கவே முடியல. அதான் இயேசு சொல்றாரு, நான் தான் உன்னை விடுதலை ஆக்கணும். நான் விடுதலை ஆக்காம நீ விடுதலை ஆக மாட்டேன். அதுக்கு முதல்ல என்னுடைய உபதேசத்துக்கு இடம் கொடுத்தாகணும். என்னுடைய உபதேசம் உனக்குள்ள சுதந்திரத்தை கொண்டு வரும். என்ன மாதிரி சுதந்திரம்? என்னனாலும் பண்ணுன்ற சுதந்திரம் இல்ல, உன் சகோதரனை பகைக்க கூடாதுன்ற சுதந்திரம். புரியுதா? சட்டங்களே சுதந்திரமாய் மாறியது கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான். விசுவாசம் ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபையை மிகைப்படுத்தி பேசக்கூடிய இந்த ஹைப்பர் கிரேஸ் சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்க சுதந்திரத்தை பைபிள்ல இருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்தார் அப்படின்றது மீனிங் என்னது? நீ என்னனாலும் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம். எவ்வளவு லாஜிக்கா கேள்வி கேட்கறான் அப்படின்னா, நியாய பிரமாணத்துல இயேசு விடுதலை பண்ணிட்டாராமா. நியாய பிரமாணம் தான் ஒரு மனுஷனை பாவின்னு சொல்லுதாமா. இப்ப பிரமாணத்துல என்ன விடுதலை ஆக்கிட்டாரு, இப்ப நான் பாவின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை, அப்படி எதை செஞ்சாலும் பாவலன்றான். அடப்பாவி, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பேரு. அதை என்ற ஒருத்தர் கேள்வியை கேட்டாங்க, இதுக்கு எப்படி பேசணும், வசனம் அப்படி இல்லை, ஏன் அந்த மீனிங் இல்லை அப்படின்றத அவங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லி கொடுத்தேன். நான் இன்னிலிருந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோமா? அன்னைக்கும் அதே ஆண்டவர் தான், அன்னைக்கும் அதே உபதேசம் தான். எது மட்டும் மாறி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அவன் அறவரையா தூங்கினே கூட கவனிச்சிடறான்டா. நீங்க 2 பேரும் முழிச்சுன்னு கூட கவனிக்க பண்றீங்க. அன்னைக்கு ஆண்டவர் மாறல, அன்னைக்கு சட்டங்கள் மாறல, அன்னைக்கு அதே உபதேசம் தான். என்ன மட்டும் மாறி இருக்கு? செயல்முறைகள் மட்டும் மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்கிரேட் ஆயிருக்கு. அன்னைக்கு 2 வீல் வச்சு மாடை வச்சு இழுக்க வச்சாங்க, இனி அதே 2 வீல் வச்சு இன்ஜின் வச்சு இழுக்க வைக்கிறாங்க. மாடு இன்ஜின் தான் மாறி இருக்கே தவிர ஆக மொத்தத்தில் நோக்கம், பர்பஸ், டிராவல் எதுவுமே மாறல. ஆமாவா? இதுல தெளிவா புரிஞ்சுக்கங்க. எவனா வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னா இது கரெக்டா பேச கத்துக்குங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இந்த விடுதலை ஆக்சுவலா ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு சொல்லு? சிலுவை மரணத்தின் மூலமாய். அப்புறம் சரி இப்படி சொல்லு, அந்த விடுதலை நீ எப்படி பெற்றுக்கொண்ட சொல்லு? வெரி குட், பரிசுத்தாவினால. பரிசுத்தாவின்ற உள்ள வராம மகனே உனக்கு விடுதலையே கிடையாது. வசனம். அவருடைய பிள்ளையாக முடியாது ஏற கொடுத்தார். வெரி குட். எபேசியர் 4 முத்திரையை பெற்ற ஆவியானவர். ரோமர் 8:11 பிள்ளைகளா சுதந்திரமானமே. ஆமா கரெக்ட், அதுவும் சொல்லலாம். பரிசுத்த ஆவியை பெற்றதால் சுதந்திரம். எங்க இருந்து படிச்சீங்க? சத்தியவஸ்தை கேட்டு எபேசியர் 2:13 சொல்லி முடிங்க. ஆமா, 2 பேருக்கும் டீல். நான் ஆரம்பிப்பேன், நீ முடிக்கணும். சரியா? இது எல்லாமே கரெக்ட். ஆனால் முக்கியமான வசனத்தை மறந்துடாதீங்க. இந்த உடன்படிக்கை அந்த பரிசுத்த ஆவின்ற வாக்குத்தத்த ஆன்சர்லாம் கரெக்ட். எந்த வசனம் எது மெயினான வசனம்? இந்த நீ சொன்ன எல்லா வசனமும் கரெக்ட் தான், தப்பெல்லாம் கிடையாது. எது சரியான பரிசுத்தாவி நமக்குள்ள வராம நமக்கு விடுதலை இல்லை. பரிசுத்தாவின் உனக்குள்ள அச்சாரமா வரணும்னா இயேசுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்க வேண்டும். ரைட்டா? ரோமர் 9:10 படி இயேசு விசுவாசிக்கணும், மரித்தார் உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா பரிசுத்தாவின் உனக்குள்ள முத்திரை அச்சாரமா இருப்பாரு. இருந்தார்னா விடுதலை உண்டு. இப்போ எரேமியா 33 அதிகாரம்
புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், அது பழைய உடன்படிக்கை போல இருக்க போறது கிடையாது. அவனுக்கு பழைய உடன்படிக்கை மீறினாங்க, இந்த உடன்படிக்கையும் மீறவே முடியாது. ஏன் மீற முடியாது? அங்க வார்த்தையை கொடுத்தேன், கட்டளைகளை கொடுத்தேன், இங்க என்னோட ஆவியை கொடுக்க போறேன். கட்டளைகள் எழுத்து, அது நியாயம் தீர்த்துச்சு, கொல்லுச்சு. இங்க பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஹெல்ப் பண்றார், சப்போர்ட் பண்றார், உன்னை சேஞ்ச் பண்றார், உன்னை லீட் பண்றார், உனக்கு போதிக்கிறார், உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்றார். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பண்றாரு. இது புது உடன்படிக்கையின் மேன்மை. எந்த வசனம் தெரியுமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இது மறக்கவே மறக்காது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இப்ப பாருங்களேன், நான் அந்த வசனம் ஸ்டார்ட் மட்டும் பண்றேன், நீங்களாவே சொல்லி முடிப்பீங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அதான் ஸ்டார்டிங் பிரச்சனை தான் எல்லாருக்கும். ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு விட்டா சொல்றீங்க கரெக்டா. வசனம் தெரியும், பாஸ்டர் ரெஃபரன்ஸோட தெரியாது. 2 கொரிந்தியர் 3:17 பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. இது புது உடன்படிக்கைக்காகவே தேவன் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் வசனமே, இதுதான் பேஸே, இதுதான் சத்தியமே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிற நம்ம யாரா இருந்தாலும் இயேசு மூலமாய், பரிசுத்த ஆவியினர் மூலமாய் பாவத்திலிருந்து முழுமையாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம்னு சொல்லும் பொழுது மறுபடியும் பாவத்துல போறது கிடையாது. நல்லா புரிஞ்சு. இதுதான் இயேசு நம்ம கொடுத்திருக்க விடுதலை. சரி, இந்த விடுதலையினுடைய ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்புறம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்ட. கவனிச்சிங்களா? அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிற நம்ம கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கிறபடினால இது நம்மள பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விடுதலையாக்குகிறது. இப்ப நல்லா கவனி. இயேசு விசுவாசித்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம். இயேசு விடுதலை கொடுத்தார், என்னனாலும் பண்ணுன்னு சொல்லல, இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி அதுல வெளியே வரவே முடியல. ஆனா அதுல நம்ம விடுதலையாக்கி இனிமே இதை பண்ணாதேன்னு சொல்லி விடுதலை கொடுத்தாரு. விடுவிக்கப்பட்ட நம்ம அதே விடுதலையில் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியை தேவன் தந்தாரு. விடுதலையில் வாழக்கூடிய நாம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு இருக்கும் பொழுது அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அச்சமா கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா அப்ப என்ன இருக்குது? நித்திய ஜீவன். ஆமா. அப்போ ஆண்டவர் உங்களை விடுதலை செய்யலைன்னா விடுதலை கிடையாது. ஆண்டவர் விடுதலை செய்யணும்னா அவரை முதல்ல நம்பணும். அவர் விசுவாசினா என்னென்னு விசுவாசிக்கணும்ன்ற கதை இருக்குது. ரோமர் 10:9-10. சும்மா அப்படி நானும் இயேசு விசுவாசிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. இயேசு எப்படி விசுவாசிக்கணும்? கரெக்டு தான். பட் இயேசு எனக்காய் மரித்தார், பிதாவாகிய தேவன் மரணத்திலிருந்து உயிர் தரச் செய்தார் என்று விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். இயேசு கடவுள் நம்புறேன், இயேசு வல்லமையானவர் நம்புறேன், இயேசு எல்லாத்தையும் படைச்சார் நம்புறேன், இயேசு மட்டும் தான் ஒரே ஒரு கடவுள், அதெல்லாம் கரெக்டு தான், யாரும் தப்புன்னு சொல்லல. ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு எப்படி விசுவாசிக்கணும்னு வசனம் சொல்லுது. இயேசு என் பாவத்திற்காய் மரித்தார், பிதாவாகிய தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து உயிர் தழச் செய்தார். இதை விசுவாசிக்கிறேன், இதை அறிக்கை செய்யறேன், அதனால நான் தைரியமா சொல்லுவேன் ரட்சிக்கப்பட்டேன். ரைட்டா? ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தேவன் நிரந்தரமா பெர்மனண்டா கொடுத்திருக்காரு. ரைட்டா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் ஒரு முறை விடுதலையாக்கப்பட்ட நானு தொடர்ந்து அதே விடுதலையில வாழ போறேன். இப்ப நான் இதுல இப்படியே தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த இந்த லைஃப் ஸ்டைல் வேண்டாம், நான் இந்த லைஃப் ஸ்டைல் தான் வாழ்வேன்னு சொல்லி என்னுடைய முழு முயற்சியோடும் பரிசுத்த ஆவி உதவியோட நான் வாழ்றேன் பத்தியா, நான் அதை சூஸ் பண்ணாம இதை சூஸ் பண்ணி வாழ்றேன் பத்தியா, அதுக்குரிய ரிவார்டு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இதுதான் விடுதலை, இதுதான் உண்மையான ஃப்ரீடம். ராமன் சொல்றாங்கல்ல. இப்ப இந்த ஃப்ரீடம் எப்படி பயன்படுத்தணும்? ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. எப்படிங்க பயன்படுத்தணும் ஃப்ரீடம்?
நம்ம நியூ இயர் சர்வீஸ்ல செய்தி கேட்டீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சோமா? தேவனை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அது செய்தியின் தலைப்பு. நான் வந்துட்டு ரோமர் 8ல எக்ஸாக்டா பாயிண்ட் சொல்லுகிறேன். இயேசுவே அவனை நீதிமானாக்கி இருக்கிறாரு. இப்ப அவனை யாரும் என்ன பண்ண முடியாது? குற்றப்படுத்த முடியாது. இப்ப சொல்லி நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? குற்றப்படுத்தக்கூடாது. ஆனா என்ன பண்ணணும்? வெரி குட். குற்றம் சொல்றதுக்கும் கரெக்ஷன் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. குற்றப்படுத்துறதுனா என்ன, கரெக்ஷன் சொல்றதுனா என்ன? நீ குற்றப்படுத்தினா அவன் என்ன பண்ணுவான்? நீ கரெக்ஷன் சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நீ குற்றப்படுத்தினா ஓகே. நான் செய்தியில் ஒன்று சொன்னேன். நீ குற்றப்படுத்துறது, நீ ஒரு மனுஷனை குற்றப்படுத்துவதற்கும் நீ ஒரு மனுஷனை கரெக்ஷன் சொல்றதுக்கும் வித்தியாசம் என்ன? நான் குற்றப்படுத்தினா நீ என்ன பண்ணுவ? நான் உனக்கு கரெக்ஷன் சொன்னா நீ என்ன பண்ணுவ? தூரம் போயிடுவான். கரெக்ஷன் சொன்னா நம்ம நெருங்கி வருவான். உதவி செய்யறாங்கப்பா, சொல்லி தராங்கப்பா, கரெக்டுப்பா, ஹெல்ப் பண்றாங்கப்பா. அதுதான் டிஃபரன்ஸ். குற்றப்படுத்துவதற்கும் கரெக்ஷன் சொல்றதும் தான் டிஃபரன்ஸ். நீ குற்றப்படுத்துறீங்கன்னா உனக்கே தெரியும். நீ யாருன்னா ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவன் கிட்டே சேர மாட்டான். அதுக்கு மாறா நீ ஹெல்ப் பண்றன்ற பேர்ல கரெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா, ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கூட வருவான். சரியா? இனி கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரெண்டத்தையும் போட்டு ஒன்னா குழப்பிக்கிறாங்க. யார் நியாயம் தீர்க்க கூடாது, யார் இது நியாய தீர்ப்புன்ற வார்த்தைகள் ரெண்டு இருக்கு. கரெக்ஷன் இருக்கு, குற்றப்படுத்துறது இருக்குது. எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்ன்ற வித்தியாசத்தை கண்டறிந்து கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் நம்ம அதை செய்யணும். யாரு நியாய தீர்ப்புன்ற வார்த்தைக்குள்ள ரெண்டு இருக்கு. ஒன்னு குற்றப்படுத்துவது, ஜட்ஜ் பண்றது, இன்னொன்னு கரெக்ஷன் பண்றது. ஐ வில் நாட் ஜட்ஜ். ஜட்ஜ்ன்ற வார்த்தை கூட சொல்ல வேண்டாம். ஐ வில் நாட் கண்டெம். கண்டம் பண்றது, குற்றப்படுத்துவது. நியாய தீர்ப்புக்குள் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. குற்றப்படுத்துதலும் கரெக்ஷன், திருத்தம் சொல்லுவதும். நான் திருத்தம் சொல்லுவேன். அது கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. நாம சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவன் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடல் ஆகாது என்று எந்த அளவுக்கு பவுல் சொல்றாரு? பட் டிசைட் பண்ணிக்கோ. You never cause a stumbling block or be a hindrance for your brother. உன் சகோதரனுக்கு தடுக்கலா இருக்காது, இடரலா இருக்காது. என்ன அழகா சொல்ல, உன்னோட சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்? பவுல் சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு. இப்ப தகுதி எது ஏற்படுத்துது சொல்லு. இப்ப அநேகர் அந்த வசனத்தை பாவத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாவத்தை விடுதலையாக்கப்பட்ட பிறகு நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா பாவத்தையும் சேர்த்து ஸ்டேட்மெண்ட் யாரும் சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதிகாரம் உண்டான எல்லாம் தகுதியாரன்னு சொல்லுவாங்களா? பாவத்தை விடுதலையாக்கப்பட்ட பிறகு நீதியா வாழ்வதுதான் என் நோக்கம், இதுதான் என் அழைப்புன்னு இருக்கும் போது இந்த பாவத்தை தவிர்த்தாச்சு. இப்ப இந்த வருஷத்துக்கு மீனிங் சொல்லு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, ஆனா எல்லாம் எது இப்ப தகுதிப்படுத்துதுன்னு சொல்லு. சொல்லுங்க, எது ஒண்ணு தகுதிப்படுத்துது? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இராது. அடுத்த வருஷம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் பிரயோஜனமா இருக்காதுன்றார். தகுதின்றதை விட்டுரு, இப்ப பிரயோஜனமா இருக்காதுன்னு சொல்லு. பிரயோஜனமா இல்லாத நீ ஏன் செய்ய போற? முதல்ல அப்ப என்ன கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவங்கள்ல ஒருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியுடைய படிநிலைகளில வித்தியாசம் உண்டு. ஒருத்தன் இங்க இருப்பான், 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 ஒருத்தன் இங்க இருப்பான். ஒருத்தர் ஒரு லெவல்ல இருப்பாங்க. இந்த பேசிக் உலக பிரகாரமா சொல்றேன்னு, ஒரு கையில 5 விரலும் ஒரே வளர்ச்சியில இருக்காது. 5 விரலுக்கு ஒரே மாதிரி பலன். கரெக்டா சொல்லுங்க. 5 விரல் எந்த விரலுக்கு பலன் ஜாஸ்தி? தம்பா? ஷுவரா? ஆப்ஷன் லாக் பண்ணிடலாமா? ஷுவரா? சரி. ஒரு 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 15 கிலோ டம்பிள் இல்ல 20 கிலோ டம்பிள் சுண்டவரல் மட்டும் உனக்கு இல்ல, தூக்க சொல்லு பாப்போம். எப்படி தூக்கு? தூக்க முடியாது. சுண்டவரல் இருந்தா ட்ரை பண்ணி பாரு. நீ ட்ரை பண்ணி கிடைச்சும்ல. சுண்டவரல் யூஸ் பண்ணாம இந்த 4 விரல்ல ஒரு 15 கிலோ வெயிட்ட தூக்கி பாரு. மேபி தூக்கி சேலஞ்சுக்காக தூக்கிட்டு வச்சுக்கோ. ஆனா அது அவள் தூக்கிலாம் போகலாம் முடியாது. ஆனா இந்த சுண்டவரல சேர்த்து ஒரு 15 கிலோ பேக் அப்படி பிடிச்சா சொல்ல, இப்ப சொல்ல எந்த விரல் ஸ்ட்ரென்த் அதிகம்?
அப்படிலாம் சொல்ல முடியாதுன்றதான் பாயிண்ட். வெங்காயம், ஒரு விரலுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு விரலுக்கும் பர்பஸை சார்ந்த ஒரு பலன் இருக்கு. திருப்பி சொல்லவா? ஒரு விரலுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு பர்பஸை சார்ந்து ஒவ்வொரு விரலுக்கும் கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். இதுதான் எக்ஸாம்பிள். இதே போல ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த பர்பஸை சார்ந்த பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இது தெரியாம ஒருத்தருக்கு மாறி மாறி பிரச்சனை பண்றது அது தேவையில்லாத காரியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையில் இருப்பாங்க. யாருக்கும் தடுக்கலா இருக்காத, யாருக்கும் இடரலா இருக்காத. இப்ப யோசிப்பேன், இந்த போடியமுக்கு இந்த பக்கம் பாவம், இந்த பக்கம் தேவனுக்குரிய நீதியான பரிசுத்தமான வாழ்க்கை. இப்ப நான் நடுவில் நின்றுகிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு அப்படி சொன்னா சரியா இருக்குமா? இப்ப அந்த வசனம் ஆக்சுவலா பாவத்தை சேர்த்து சொல்லுதா இல்ல நீதிக்குரிய வாழ்க்கையை மட்டும் சொல்லுதா? சொல்லுங்க. அப்ப நீதிக்குள்ள இருந்துட்டு எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. அடுத்த வருஷம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் பிரயோஜனமா இருக்காது. இப்ப சொல்லு, நான் என்னென்ன செய்யலாம், ஆனா பிரயோஜனமானதை மட்டும் தான் செய்வேன். பிரயோஜனம் இல்லாத என்ன இருக்க போகுது? இந்த சைட்ல என்ன இருக்க போகுது? கிறிஸ்தவ வாழ்க்கையில நீதிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லும் போது, இந்த நீதிக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லும் போது, இது எல்லாமே எனக்கு செய்யலாம். ஐ கேன் லிவ் இன் ஆல் மை ஃப்ரீடம் இன் ரைச்சஸ்னஸ். இந்த நீதிக்குள்ள எல்லா சுதந்திரத்திலும் வாழலாம். ஆனாலும் சில காரியத்தை செய்ய மாட்டேன். தெரியுமா? இந்த நீதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள் என் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற லெவலுக்கு சந்தோஷம் இல்லை. இப்ப நான் செஞ்சேன் அப்படின்னா அவனுக்கு அது புரியாது, அது அவனோட இடர்ல உண்டாக்கும். அதனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய நீதிக்குரிய காரியங்கள், எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு. ஆனா என்னுடைய வளர்ச்சி நிலையின்படி எல்லாரும் இருக்க போறது இல்லைன்ற காரணத்துக்காக நான் பார்த்து செய்ய போறேன். அவனவன் தனக்கானவைகளே அல்ல. இப்ப வசனம் புரியுதா? அப்போ எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பிரயோஜனமாயிராது, ஆனா எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு இது பிரயோஜனம் இல்லைன்னா எப்படி? சொல்லுங்க. இப்போ பொதுவாக ஆண்களுக்கு புரியாத ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, கிச்சனில் போய் நம்ம பார்ப்போம், ஏமா இதெல்லாம் அந்த கரண்ட் எதுக்குமா எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, அப்போ தூக்கி போடணும். இல்லை வேணாங்க, வைங்க தூக்கில போடணும். நமக்கு இது ஏன்னே தெரியாது. இப்போ யூஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுற? யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸும் பண்ண மாட்டேன், ஆனால் வேணும்னு வச்சு ஏன் நம்மளுக்கு புரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அநேக நேரங்களில் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியுள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுதந்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நீதியுள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுதந்திரம். ரெடியா? க்ளோஸ் பண்ணி வை, கவனி. இன்னொரு முறை சொல்லக்கூடாது விடுறேன். சொல்லுங்க, நீதியுள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுதந்திரம். எல்லாரும் சொல்லு, நீதியுள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுதந்திரம். பாவத்தை பத்தி நம்ம அந்த சைட்ல கவலை இல்லைன்னு, ஐயோ அதெல்லாம் கவலைப்பட்டு தான் ஆகணும், நம்ம அந்த பக்கமே கிடையாது அப்படி சொல்லணும். நம்ம அந்த பக்கமே, அது நம்ம டாபிக்லயே, அது நம்ம லிஸ்ட்லயே இல்லை. அப்போ இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில சுதந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஒரு சில காரியங்கள் நான் செய்ய மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய புரிதல் என்னுடைய உடன் சகோதரன் சொல்லக்கூடிய ஒருவருக்கு இல்லை. அப்ப உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? நான் தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே, அவனுக்கு புரியல, நானே பண்ண முடியும், நான் ஆண்டுக்குள்ளதான் இருக்கிறேன், அப்படிலாம் மேன்மை பாராட்ட முடியாது. என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய, என்னுடைய குடும்பமா இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனோ அல்ல சகோதரியோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துல பாவமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாவத்தை நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ பாவமே இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நான் செய்யறேன், அது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோக்கத்துல ஒரு காரணத்துல இடரலா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ண மாட்டேன்? சொல்லு, என்ன பண்ண மாட்டேன்? அப்படித்தான் உன்னுடைய ஃப்ரீடம் நீ யூஸ் பண்ணி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சுதந்திரப்படுத்திட்டாரு, ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கிட்டாரு, அப்ப ஏன் இஷ்டத்தை நான் எல்லா விடுதலை வாழுவேன், அவனுக்கு புரியல அவன் பிரச்சனை, அவன் படிக்கல அவன் முட்டாள்தனம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? பலமுள்ள ஒரு மனுஷன் பலவீனனை தாங்கணும். அதுதான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே. வளர்ந்த ஒருவன் தன் வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் ஆடுவதல்ல, வளராத ஒருவனுக்கு ஏற்ற விதத்தில் விட்டு கொடுத்து போவது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா?
கவனிக்கிறீங்களா? பதினாலு 13. நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவரை ஒருவர் தீர்ப்பா ம் ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். how to exercise your freedom, how to use your freedom. Just because you're free, you can't do anything you wish. If you are really free, you will do only what benefits others. நீ சுதந்திரவாளின்னு சொன்ன உடனே உன் இஷ்டத்துக்கு என்னடா நீ பண்ணுவேன்றதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. நீ உண்மையான சுதந்திரத்துக்குள்ள இருக்கிற அப்படின்னா அந்த சுதந்திரத்தை சரியான முறையில் நீ கையாளணும் அப்படின்னா அந்த சுதந்திரத்தை விருப்பத்தை ஏற்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என் சுதந்திரத்தில் நான் வாழ்வது வேற யாருக்கும் அதை இடரெல்லாம் இருக்குமா அப்படின்றத பார்த்து பார்த்து கவனமாக வாழ்வேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது உனக்காக நீ வாழ்ற வாழ்க்கை இல்லை, பிறருக்காக நீ வாழ்ற வாழ்க்கை. பிறர்னு சொல்வதில் அவிசுவாசி கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. பிறன் என்று சொல்வது அவிசுவாசி, நான் சொல்றது விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட குடும்பம். ரைட்டா? உன் சகோதரனுக்காக ஜீவனையும் கொடுக்க அந்த சகோதரன் யார்? அவிசுவாசியா? விசுவாசி. கரெக்டா? 1 யோவான் 3:16 வாசிப்பாரு. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி பிலீவர்ஸ், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி பிரதர்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சகோதரனுக்காக உன் ஜீவனையும் கொடுக்க கடனாளியா இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நிறைய விஷயம் சொல்லலாம் அதை பத்தி பேசும்போது. உன்னுடைய சகோதரனை விசாரிப்பது, சொந்த குடும்பத்தை விசாரிக்காத அவிசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறான். ரைட்டா? நம்ம திருவசத்தில் போதிக்கிறவன் ரெட்டிப்பாய் பகிர்ந்து கொள்றது, தலைமைத்துவத்தை கீழ்ப்படிந்திருப்பது, இது எதுவுமே உலக பிரகாரமா ஆஃபீஸில் அங்கெல்லாம் இல்லை. ஆனால் அது கூட செஞ்சிடறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் எங்கே அப்ளை ஆகுதுன்னா சபைக்கு தான் முதல்ல அப்ளை ஆகுது. அப்புறமா வெளியே அப்புறமா கூட சொல்ல முடியாது, சபையில் மட்டும்தான் அப்ளை ஆகுது. ராமின்னு சொல்லுங்களேன். அப்போ ஹவு டு யூஸ் யுவர் ஃப்ரீடம். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு டிப்ஸ் தரட்டுமா? உனக்கு சுதந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் டிப்ஸ் தரட்டுமா? 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ல 11-12 வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று, உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறோம். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இதுல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன? சும்மா டிப்ஸ், ஒரே டிப்ஸ் தெரியுமா? உன் சொந்த வேலையை பார், சொந்த வேலையை பார். ஆங்கிலத்துல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸ், எல்லாமே நல்ல டிரான்ஸ்லேஷன் தான். அதில் ஒரு சிவின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேஷன், கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்குது இங்கிலீஷில், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நம்ம அநேக நேரம் திட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம்ல இங்கிலீஷில், ஏய் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு திரிட்டு போவோம். அப்படி திட்ட கணக்கில் எடுத்துக்கிறதா இருந்தா இன்னைக்கு பவுல் சபையை பார்த்து கண்டிப்பாக திட்டாருன்னு தான் அர்த்தம். ஆமா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ், உன் வேலையை பாரு, மற்ற வேலைகளை போவாத. அப்படி போறதா இருந்தா ஹெல்ப்புக்காக மட்டும் போ, என்கரேஜ் பண்றதுக்காக மட்டும் போ, கரெக்ஷன் சொல்றதுக்காக மட்டும் போ. அந்த கரெக்ஷன் கூட அவனை அப்லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர அவனை புட் டவுன் பண்ற மாதிரி இருக்க கூடாது. சொல்லு, அப்லிஃப்ட், புட் டவுன். அவனை எழுப்புவது இல்லை அவனை கீழே போடுறது. நீ சொல்லக்கூடிய கரெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? புட் டவுன் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரோமர் 14-13 இந்த வருஷத்துக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. யாருக்கும் தடுக்கலாவோ இடலாவோ நான் இருக்க மாட்டேன். நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், எல்லாரையும் உற்சாகப்படுத்துவேன், எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? கீழே போடுற மாதிரி இல்லை, தூக்கி விடுற மாதிரி கரெக்ஷன் சொல்லுவேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், உன் வேலையை பாரு, தேவையில்லாத காரியத்தில் தலையிட வேண்டாம். பைபிள் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். கடைசி நாட்கள்ல மற்ற கதையை பேசுறதுனால, ஊர் கதையை பேசுறதுனால, சிம்பிள் வேதாகம் விசுவாசிகள ஒன்னா சேர்ந்தாச்சுன்னா வேதாகமத்தின் சதவீதம் மட்டும்தான் பேசணும். கட்டளையா? கட்டளை எல்லாம் கிடையாது. இது வாழ்க்கையா இருக்கணும்.
ஏன் தெரியுமா? இன்னில இருந்து நீ சாகிற வரைக்கும் பேசினா கூட 50% கூட கத்து முடிக்க முடியாது. அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு இன்னிலிருந்து வேதத்தை மட்டுமே சும்மா வாசிக்கிறது இல்லை, வேத ஆராய்ச்சின்ற பேரில் இறங்கிட்டேன் அப்படின்னா எல்லா வேலையும் விட்டுட்டு நான் உட்காந்து படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க போகிறேன். சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், படிக்க போகிறேன், சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், படிக்க போகிறேன். இது மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் என் வாழ்க்கை ஃபுல்லாக படித்தாலும் என்னால் கொஞ்சம் கூட படித்து முடிக்கவே முடியாது. சத்தியத்தை பற்றி அவ்வளோ இருக்கு, பேசவும் படிக்கும். ஒவ்வொரு உபதேசத்தையும் கத்துக்க உனக்குள்ள இருக்க விடுதலையின் நிலை அதிகரிக்க உணரும் பொழுது நீ ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு வெறி, ஒரு வாஞ்சை வந்துட்டே இருக்கும். தேவை வசனம் கடைசி நாட்கள்ல கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போவாங்க. அதனால ஆரோக்கியமான உபதேசத்தை மனப்பூர்வமா தள்ளி விட்டுருவாங்களாமா. நான் சொல்லட்டுமா, நான் என்ன உபதேசிக்கிறேன் நீ எனக்கு சொல்லவே தேவையில்லை. நான் என்ன உபதேசிக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற மற்ற போதகர்கள் என்ன உபதேசிக்கிறாங்க அப்படின்றத உன்னை விட 1000 மடங்கு எனக்கு அதிகமா தெரியும். நான் அடிச்சு சொல்லுவேன், நான் சொல்ற உபதேசம் வேதத்தின்படி தான் இருக்குது. இப்பேற்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்தை ஒரு முறைக்கு 10 முறை செக் பண்ணி தான் அவனுக்கு போதிக்கிறேன். இதையும் கேட்டுட்டு நீ சத்தியத்தை பரிமாறிக்கொள்ள, பேசிக்கொள்ள, சத்தியத்துல கேள்வி கேட்டு அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு உனக்கு டைம் இல்லை, மற்ற கதையை பேச டைம் இருக்குன்னா ரட்சிக்கப்பட்ட சொல்லாத, ஆண்டவர்கிட்ட சொல்லி நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த ஆளை தூக்கி பாதாளத்தில் போடுங்க ஆண்டவர் என்ன. ஆப்போசிட் ரெக்கமெண்டேஷன். என்ன ரெக்கமெண்டேஷன்? நாங்கள் நேற்று சனிக்கிழமை நேற்று நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கு ஸ்டாண்டுக்கிட்ட எதுவுமே இல்லை, தரையில் வச்சு எப்படி சரியா கேட்காது அப்படின்றனால நான் வெள்ளிக்கிழமையே போயிட்டு அதுக்கான மெட்டல் ரோப்பு, அதுக்கான லாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். லாக் மட்டும் பாக்ஸில் உட்காரவே மாட்டேன்ருச்சு. அது அப்புறம் லேத்தில் கொண்டு போய் அதை ஒரு வேலை பண்ணோம். அதை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு பயங்கரமாக செலவாயிருச்சு, ஏகப்பட்ட வேலையாயிருச்சு. நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கடைசி ரோப்பை போட்டு இழுத்து மேலே தூக்கி தொங்க விட்டோம். வெள்ளூர் சபையில் 2 ஸ்பீக்கர்ஸ் 2 சைட் மேலே இழுத்து அப்படி பொசிஷன் வச்சு தொங்க விட்டு எல்லாம் பண்ணி முடிக்கும் போது லித்தேஷ், அபி, நிதிஷ், கவி 4 பேர் என் கூட இருந்தாங்க. நாங்களாம் செஞ்சுட்டே இருந்தோம். அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல பாஸ்டர் நீங்கள் போங்க, நாங்கள் பண்ணிடுறோம் தத்தி விட்டானுங்க என்ன. சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நானும் கீழே வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். காலைல செய்தி எடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஒன்று செய்தி யோசிக்கிறேன், ஆண்டவர் வேற ஒன்று பேச சொல்கிறாரு. நான் இன்னைக்கு காலையில் நான் பேசின செய்தி தான் எனக்கு வராத ஒரு செய்தியை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு காலையில் நான் அந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அந்த செய்தி. அது நம்மளுக்கு அவ்வளோ எளிமையாக ஆசீர்வாதம் நம்மளுக்கு தெரியும். அது ஒரு போதனையாக போதிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் பேச வேண்டிய நிறைய இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் பண்ண பிரசங்கம் தான் கொஞ்சம் டஃப்பான பிரசங்கம், எனக்கு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பேசினேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் போட்டோம். அப்போ அது நான் அந்த போராட்டத்தில் அது செய்தி ரெடி பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 3 மணிக்கு கீழே இறங்கி வந்தானுங்க. நான் ஒரு 1:30 மணி இருக்குமா, அப்போ நான் கீழே இறங்கி வந்துட்டு ஒரு 3 மணி 3:15 கீழே இறங்கி வந்து மெசேஜ் பண்ணேன், பாஸ்டர் தூங்கிட்டீங்களான்னு. தூங்கலடா, இப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னப்போ, ஏன்னா இவ்வளோ நேரமாக தவங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதான் மாட்டி விட்டேனே அப்படின்னா. இல்லை பாஸ்டர், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அவிசுவாசிகள் எப்படி கேள்வி கேட்பான், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் எப்படி கேள்வி கேட்பான், கவி அண்ணா அவங்க வேலை செய்கிற இடத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் இருக்காங்க, இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களாமா, இது எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி பேசலாம், நான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. சொல்ல நினச்சேன், நான் முன்னிக்கு இறங்கி வந்துட்டீங்க, ஒரு காலைல 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கின்றது தானே. அப்போ நல்லா கிடைங்க, வாலிப பசங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றப்போ பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு போதகரா நான் எதிர்பார்க்கிறேன். என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? இப்படித்தான் இருக்கணும். கட்டாயப்படுத்துறீங்களா பாஸ்டர்? ஆமா கட்டாயப்படுத்துறேன். என்ன இப்போ இதுக்கு தப்பா கட்டாயப்படுத்தல? இதாக ரசிக்கிறது. எப்ப பார்த்தாலும் இவர் சத்தியத்தை பேசினேன், இன்னும் எப்பவுமே சத்தியத்தை பேசினே முடியுமா பிரதர்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? இந்த கேள்வியே உனக்குள்ள வருதுன்னா இன்னும் ரசிக்கப்படலன்றத அர்த்தம். இந்த கேள்வி முதல்ல வருது, எப்ப பார்த்தாலும் பைபிள் எப்ப பார்த்தாலும் ஏசப்பத்தி, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையான்னா சரி, மற்ற எதனா பேசி என்ன பண்ண போற? சொல்லு. இந்திய ராணுவத்தை பத்தி பேசுவோமா? சரி, பேசி என்ன பண்ண போற சொல்லு. என்ன பண்ண போற? இப்போ நவீன முறையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சிகள் பத்தி பேசுவோமா? அதை பேசி என்ன பண்ண போற சொல்லு. நீ ஒன்றும் பண்ண போறதில்ல. ஒரு விதத்தில் பிரயோஜனமான தகவல்கள், ஒரு விதத்தில் செய்தியில் வரக்கூடிய தகவல்கள் இருந்தாலும் கூட அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுனால அதுவும் ஒரு விதத்தில் கட்டுக்கதையாக தான் மாற ஆரம்பிக்குது, அதுவும் ஊர்கதையாக தான் மாற ஆரம்பிக்குது. நான் இப்போ சொல்றேன், இன்னிலிருந்து நீ எப்பெல்லாம் சகோதரன், அதாவது இப்போ ஜெகன் சர்ச்சுக்கு வர, எங்க வேலை செய்யற?
குளோபல் ஸ்கூல் வேலை செய்கிறேன். சரியா? இப்போ நீ அதிகமாக பிலீவர்ஸை மீட் பண்ணுற ஸ்பாட் எது? எந்த இடத்துல நீ அதிகமாக சத்தியத்தை பேசுகிற வாய்ப்புகள் இருக்கு? சபையில் தான். கரெக்ட். அப்படின்னா விசுவாச மக்கள் எங்க ரோட்ல வீட்டில் எங்க மீட் பண்ணாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அதிகமான டைம் நம்ம சபையோடு செலவு பண்றோமா இல்லை வெளியில செலவு பண்றோமா? அப்ப சபை மக்களை சந்திக்கும் போது மட்டும்தான் சத்தியத்தை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்றப்போ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில சத்தியத்தை பத்தி வாசிக்கவோ தேடவோ ஆராயவோ அல்லது ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா எப்படா யாரை சந்திக்கலாம், எப்போ சபை மக்களை சந்திக்கலாம், எப்போ பாஸ்டர்கிட்ட பேசலாம், எப்போ என் நண்பர்களை சந்திக்கலாம், எப்போ இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளலாம், மனசு அப்படி துடிக்கும். இப்ப இப்படி இருக்கு. இதுதான் இயல்பான மனநிலை. இப்படி இருக்க வேண்டிய மனநிலை இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் பார்க்கணும்லாம் பைபிள் என்னப்பா தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணம் மேல் நோக்கி அல்ல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் சிம்பிளா சொல்றேனே, சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லை, சாப்பிட்றதுக்கு வாய்ப்பும் அமையல. அது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 நாளைக்கு ஒரு முறையோ ஏதோ சாப்பிட்றது கொஞ்சம் போல கிடைக்குது. அன்னைக்கு நீ சாப்பிடலன்னா அப்போ நிலைமை என்ன ஆகும்? ஜீவனை நோக்கி போவோமா மரணத்தை நோக்கி போவோமா? அதேதான் நித்திய ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகளை பத்தி. அப்ப என்னன்னா அதிகமான நேரம் உலகத்துல செலவு பண்றோம், உலகத்தார்களோடு கூட செலவு பண்றோம். கம்மியான நேரம் தான் விசுவாச மக்களோடு கூட செலவு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? உலகத்தார்களோடு கூட அதிகமான நேரத்தை செலவு பண்ணாலும் தனிப்பட்ட நேரத்தில் வேத வாசிப்பு இருக்குதா? வேத ஆராய்ச்சி இருக்குதா? ஜெபம் இருக்குதா? ஆண்டோட உறவு இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா உனக்கு ஆண்டு எதாவது புரிய வச்சுட்டே இருப்பார். நீ என்ன கண்டுபிடிச்சிட்டே இருப்ப, ஏதாவது படிச்சுட்டே இருப்ப. யாராவது பார்க்கும் போது தானா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வசனம் வந்துட்டே இருக்கும் வாயில. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சத்தியங்கள் பதிலாகி உன் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில வேத வாசிப்பும் சத்தியமும் இல்லைன்னா அப்ப பொது வாழ்க்கையில சபையா வரும்போதும் சத்தியம் வராது, ஊறுதல் தான் வர ஆரம்பிக்கும். இது ஆசீர்வாதமே இல்லை, இது சாபம். இது நன்மையானதே கிடையாது, தீமையானது. எது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எதை ஸ்ட்ரிக்டா போதித்து இதை பண்ணாதேன்னு சொல்றாரோ அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்ப நம்ம அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளேயே இல்லைன்னு அர்த்தம். அப்ப அப்போஸ்தல உபதேசத்துல இல்லாம எதன் அடிப்படையில சொல்ல போறேன் நான் ரட்சிக்கப்பட்டவனு? நான் போன வருஷத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். இனி எத்தனை வருஷத்துல கேள்வி நான் கேட்க போறேன்னு தெரியல. ஆனா நான் கேட்க தான் போறேன். நான் இயேசு மரித்தார் உயிர் தெழுந்தார் விசுவாசிக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மனப்படமா சொல்லி வச்சுட்டு ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தமா? என்ன தினேஷ், என்ன ஸ்டேட்மெண்ட்? இயேசு ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா? இயேசு மரித்தார் உயிர் தெழுந்தார் விசுவாசிக்கிறேன். இதை மனப்படமா சொல்லி வச்சுட்டு எல்லாம் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தமா? எனக்கு புரியல. என்ன பாஸ்டர் சார்ல்ஸ், இயேசு மரித்தார் உயிர் தெழுந்தார் மனப்படமா சொல்லிடுறான், ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தமா? இல்ல, கிடையாது. சத்தியத்தை கர்த்தருடைய வார்த்தையில அந்த 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 சந்தோஷம், அந்த இன்பம். நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு புரியுது. எனக்கு யாரும் சொல்லி தரல. நான் எந்த பிரசங்கரை சொல்லி கேள்விப்பட்டதும் நான் சொல்லல. நான் அனுபவிச்சதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சத்தியம் கஞ்சாவோட பயங்கரமான ஒரு போதை. இதுல கிடைக்கக்கூடிய இன்பம் எனக்கு எதுலையுமே கிடைக்கல. கஞ்சா என்னை சாவடிச்சது, இது எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது. பாசிட்டிவான போதை, நல்ல போதை. இனி இது இல்லாமல் இருக்க முடியல. இது ஆழத்துல போகாம, தண்ணி ஆழத்துல போனா மூச்சு முட்டி செத்துருவேன். இது ஆழத்துல போக போக சுகமா தான் இருக்குது, இன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் ஏன் இந்த வார்த்தைகள் நிறைய சொல்லி போறேன் அப்படின்னா இதை சரியா விளக்கி சொல்றது ஒரு வார்த்தை கிடைக்கல. அப்படி இருக்கு அந்த அனுபவம். இதுதான் ரட்சிப்பின் வெளிப்பாடா இருக்கும். இதுதான் ரட்சிப்பின் வெளிப்பாடு. ஆமாவா? அது இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ சுதந்திரத்தை நீ எப்படி கையாளுறன்னு யோசிப்பார். எப்போ விசுவாசிகளை பார்த்தாலும் சத்தியத்தை மட்டும் தான் பேசணுமா பாஸ்டர்? மற்ற கதைகளும் பேசலாம், தப்பு கிடையாது. எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாகிறது. எல்லாவற்றையும் பேச அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கும் பிரயோஜனம் இருக்காது, கேட்குறவனுக்கும் பிரயோஜனமே இல்லாத வார்த்தைகளை பேசி அவங்க விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. அதுவும் விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தையை கூட பிரயோஜனமா இருந்தா மட்டும் பேசணும் ஒரு வச்சிருப்பி கொடுக்குறாரு. நல்ல சொல்லுங்களேன். அப்போ இனி யோசிங்க, இந்த புது வருஷத்துல இந்த வருஷம் ஃபுல்லா இனி கொடுக்க போற செய்தி நல்லா கவனிங்க. நட்டாஷா குவைட், இந்த வருஷம் ஃபுல்லா உன்னுடைய ஃப்ரீடம் நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற சொல்லு.
உன்னோட சுதந்திரத்தை நீ எப்படி பயன்படுத்த போற சொல்லு. இனி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன சுதந்திரத்துல வச்சிருக்கிறீங்க, இந்த சுதந்திரத்தை நான் தவறான விதத்துல கொண்டு போக கூடாது. இந்த சுதந்திரத்தை உமக்கு பிரயோஜனமா, எனக்கு சுதந்திரம் கொடுத்தவருக்கு பிரயோஜனமாய் அந்த சுதந்திரத்தை நான் பயன்படுத்துவதுதான் சரியான வாழ்க்கை. என்னை யார் காப்பாத்தினாரோ அவருக்கு நன்றியோடு வாழ்றதுதான் நீ காப்பாற்றப்பட்ட அப்படின்றதற்கான ஒரு நல்ல அடையாளம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிப்போமா? சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எப்படிப்பா? சுயாதீனத்தை கொடுத்து விட்டுறலையா? உன் சுதந்திரம் தான் உன் அழைப்பா. யாருன்னா புரிஞ்சது அந்த வசனம்? Your freedom is your calling. You're called to live in freedom. சுதந்திரத்துல வாழ்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லு பாப்போம், சுதந்திரம் என்பது என் அழைப்பு. ஆமா, என்ன பதர் உங்களை ஆண்டு அழைச்சிருக்கிறாருன்னு கேட்டா சொல்லு, என் ஆண்டு சுதந்திர வழியை அழைச்சிருக்காருன்னு சொல்லு. இது ஒரு பெரிய அழைப்பு தான். ஆமாவே இல்லையா? ஆமா. அப்போ நல்ல கவனி, நீங்கள் சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்போ இங்க ரெண்டு வார்த்தைகள் வருது. என்ன வருது? ரெண்டு விதத்துல சுதந்திரத்தை நீ பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? மாம்சம், அப்புறம் ஸ்பிரிட்ல, ஆவியில, அன்பினால. அன்பு, ஆவி, கிட்டத்தட்ட கான்டெக்ஸ்டுவலா மீனிங் ரெண்டும் ஒண்ணுதான், வார்த்தைகள் வேற இருந்தாலும். அப்போ இந்த சுதந்திரத்திற்குள்ள ரெண்டு காரியங்கள் இருக்குது. அந்த சுதந்திரத்தை மாம்சத்துக்கு ஏதோ அனுசரிக்கலாம். எப்படின்னு கேள, எப்படின்னு கேள எப்படின்னு கேள. நான் படிக்கிறேன், நான் படிப்பேன், நானே படிச்சு. இவரா அவ்வளோலாம் படிக்காது, ஐயோ அதெல்லாம் நீ வீட்லயே படிச்சு திருப்பி அவ்வளோ படிக்கிறதா இருந்தா கவனி. நான் மறந்துட்டேன். எப்படின்னு நான் மறந்துட்டேன். சுதந்திரத்தை மாம்சத்துக்கு எதுவும் பயன்படுத்தலாம், அன்பினால ஆவிக்கு எதுவும் பயன்படுத்தலாம். மாம்சத்துக்கு எதுவாய் பயன்படுத்துவதுன்னா எப்படின்னா, என்னை இப்போ நல்லா கவனி, ரொம்ப சிம்பிளான உபதேசம். நான் பாவம் செய்தால் கர்த்தர் மன்னிக்கிறாரா தண்டிக்கிறாரா? எத்தனை முறை செஞ்சாலும் ஷுவரா? இல்ல மனுஷங்க சொல்ற மாதிரி நானும் போனா போதுன்னு திருப்பி பண்றாங்க அப்படின்னு பாரு ஆண்டவர். சொல்லுங்களேன், எத்தனை முறை பண்ணாலும். அப்ப சுதந்திரத்தை பயன்படுத்தி மன்னிக்கிறார்ன்ற தெரிஞ்சு நீ திருப்பி பாவம் செய்யலாமா? செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? ஆனா அப்படி செய்யலாமா? அப்ப செஞ்சா அதுக்கு பேர் தான் உன் சுதந்திரத்தை மாம்சத்துக்கு எதுவாய் அனுசரிப்பது. நிறைய பேர் தேவனுக்கு கொடுத்திருக்க சுதந்திரத்தை மாம்சத்துக்கு எதுவாய் அனுசரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அமையுது. ஏன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஐக்கியத்தோடு செலவு பண்ற நேரத்தை விட அவிசுவாசிகளோடு செலவு பண்ற நேரம் அதிகம். அதனால சுதந்திரத்தை மாம்சத்துக்கு எதுவாய் அனுசரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அமையுது. எந்த வாய்ப்புகள் நிறைய அமையுதோ அந்த சூழ்நிலையில அந்த காரியத்தை தான் கண்டிப்பா நீ அதிகமா பண்ணி ஆவே. அது மனித இயல்பு. அதுக்காக தான் நான் போன வருஷம் ஒரு செய்தியே கொடுத்தேன். ஃபெல்லோஷிப் வித் சர்ச் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபெல்லோஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம். என்னை சுத்தி வாழ்ற மக்கள் எத்தனை பேர் அவிசுவாசிகளாக இருந்தாலும், நான் வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும், எங்க வீட்டுல யாருமே ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்துல நான் தொடர்ந்து வாழ முடியுமா? ஆவியின்படி அன்புல ஒருவருக்கு ஊழியம் செய்ய முடியுமா? முடியும். எப்ப முடியும்? ஆனா அதிகமான நேரத்தை உலகத்துல செலவு பண்றனே, அப்புறம் எப்படி முடியும் அப்படின்னா, நீ பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது உலகத்தாரோடு கூட சேர்ந்து நீ வேலை செஞ்சாலும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் நீ விழுக மாட்ட, அவனோடு ஒத்து போக மாட்ட,
பாஸ்டர் என்ன பாஸ்டர் பண்றது, நானும் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அங்க போன எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது என்னதான் பண்ணிட்டு நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த தனியா இருக்கின்ற வார்த்தையை சொல்லவே சொல்லாத. நானும் ஆவியானவருமாய் ஒன்றாக இருக்கிறோம். சொல்லு பாப்போம், யார் யார் இருக்கிறோம்? சொல்லு, யார் யார் ஒன்றா இருக்கிறோம்? அப்ப லாஜிக்கா பேசுறேன்ற பேர்ல விசுவாசிகளோடு கொஞ்ச நேரம் தான் நேரத்தை செலவு பண்ண வாய்ப்புகள் அமைது. அவிசுவாசியோடு தான் பாஸ்டர் நிறைய பண்றேன், நிறைய போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில உலகம் அப்படிதான் இருக்குது, என்ன பண்றது? இவங்களோட சேர்ந்து வாழும்போது தனியா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கு, அதனால சம்டைம்ஸ் விழுந்துடுற பாஸ்டர். அந்த பேச்சே பேசாத. நீ நீ பரிசுத்த வாழ்க்கையில வாழ்வதற்கு உன்னோடு கூட சகோதரன் சொல்றது ஒருத்தன் கூட தேவையே கிடையாது. அதற்காக தான் தேவன் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சபையாராய் கூடி வரும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை மாம்சத்துக்கு எதுவா செய்யாத. ஒரு ஊழியக்காரன் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களை யாருக்குள்ளேயும் பார்சியாலிட்டி பார்க்க கூடாது. என்னை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுமா, இல்லை என்னை பத்தி எனக்கு நிறைய தெரியுமா? சொல்லு. என்னதான் தெரியும். அப்போ என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட என்னை பத்தி உங்களுக்கு கம்மி தானே தெரியும். அப்ப அதிகமா தெரிஞ்ச நான் தெளிவா சொல்றேன், நான் பார்சியாலிட்டி பார்க்கறது இல்லை. அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா அது யார் பிரச்சனை? ஆனா அப்படி தோன்றதுக்கான வாய்ப்புகள், காரணங்கள் என்னன்றது பலமுறை யோசிச்சு பார்த்திருக்கிறேன். பாஸ்டர் ஜெகன் கூட நிறைய பேசுறாரு இல்ல, கருப்பு சொக்கா. பாஸ்டர் ஜெயபிரதா கூட நிறைய பேசுறாரு. பாஸ்டர் செய்தியில விமல பேர் எடுக்கிறாரு. மில்டன்லாம் பெரிய கம்ப்ளைண்ட், பாஸ்டர் எங்க அண்ணன் பேசுற மாதிரிலாம் எல்லாம் பெருசா பேச முடியாது தெரியுமா. அப்படிதான் கம்ப்ளைண்ட் வரும்னு பாக்குறேன். அது என்ன நான் யோசிக்கிறது, மேபி இதனால கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டா, யாரு ஊழியத்தினுடைய காரியங்களுக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்குறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு தான் நான் என் நேரத்தை கொடுப்பேன் அப்படின்றத நான் சபையில பலமுறை சொல்லிட்டேன். ஏன்னா பாஸ்டர் பேச பண்றீங்க, வா. நான் பேச மாட்டேன் சொன்னேன், வா பேசுவோம். நான் எல்லாருக்கும் ஈக்குவலா டைம் தர தயாரா இருக்கிறேன். அதுல யார் யாரெல்லாம் ஊழியத்துடைய காரியங்கள் டைம் தரீங்களோ அவங்களுக்கு நானே வாலண்டியரா மனப்பூர்வமா அதிகமா டைம் தருவேன். கை வலி, கால் வலி, வயிற்று வலி அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி ஜோம் பண்ணி கட் பண்ணி விட்டு ஓடுவேன் நான். எது முக்கியம்? தேவராஜ்யம் தான் முக்கியம். எது முக்கியம்? சுவிசேஷ பணி தான் முக்கியம். எது முக்கியம்? ஆத்மதயம் தான் முக்கியம். எது முக்கியம்? ஊழியம் தான் முக்கியம். எது முக்கியம்? சபை தான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல எது முக்கியம்? இயேசு தான் முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது யாரு முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம். யாரோடு ஐக்கியப்பட்டு இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவரோடு நான் ஐக்கியத்தெல்லாம் இருக்கிறேன் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம சொல்லுவோமா? தொடர்ந்து வாசிக்கலாம். சகோதரி, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இயேசு சொன்ன அதே வார்த்தை பவுலுக்கு சொல்றாரு. பாத்தியா, கலாத்தியர் 3:14 சொல்லுது, உன்னை போல பிற நேசி. இல்ல இயேசு என்ன சொல்லி கொடுத்த, என்ன யூதர்கிட்ட பதிலா சொன்னாரோ அதேதான் கலாத்தியர் சபை யூத பின்னணி மக்கள் அவங்க கிட்ட பவுல் அதே பதிலா சொல்றாரு. உன்னை போல பிற நேசின்ற ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் மொத்தமா முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது இனி புது வருஷத்துல ஆண்டவர் சபைக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. ஒருத்தரோடு ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு இன்னொருத்தரை பழித்து பேசுற காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நியாய தீர்ப்பு கொடுப்பார். சிக்ஷைக்குள்ளாக்கப்படுவது ஜாக்கிரதையா இருந்தது. ஊழியக்காரன் ஆவியில் ஏற்பட்டு அறிவுபூர்வமா தெரிஞ்சே உணர்ந்து நான் சபைக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஒருவரோடு சேர்ந்து கொண்டு இன்னொரு மாத்தி பேசுறது, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி கதை பேசிக்கிட்டு இருக்கிறது, சிக்ஷைக்குள்ளாவ 2026 நடக்கலன்னா நான் ஊழியக்காரன் கிடையாது. ஆமா, என்னுடைய அழைப்பை நான் சவாலா வைக்கிறேன். என் அழைச்சாண்டவர் என் அழைப்பை நான் சவாலா வைக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்படிலாம் சிக்ஷிப்பு உண்டு, நான் பார்ப்பேன். ஜாக்கிரதையாரு. வசனம் சொல்லுது, எச்சரிக்கையாரு. அன்பினால ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய். உன் சுயாதீனத்தை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். உன் சுதந்திரத்தை இப்படித்தான் நீ பயன்படுத்தணும். வசனம் சொல்லுதுன்னா வசனத்தை கீழ்ப்படிஞ்சா உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இல்லாட்டி சிச்சதான். வாசிங்க. பின்னும் நான் சொல்றது என்னவென்றால்,
அதன்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கவனிச்சியா? ஒருவருக்கு ஒருவர் கடிந்து கொள்வது, ஒரு விரோதமாய் ஒருத்தர் இருப்பது, ஒருவரை குறித்து ஒருவர் நியாய தீர்ப்பு சொல்றது, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டுவது, இது எல்லாமே மாம்ச இச்சை. இதுல நீ மேற்கொண்டு வரணும் அப்படின்னா நீ ஆவியில் நடத்தப்படணும். நீ ஆவியில் நடத்தப்படலை அப்படின்னா இந்த மாம்சத்துக்குரிய கிரியைகள் கண்டிப்பா வெளியரங்கமா தெரிஞ்சுதான் ஆகும். திருப்பி கேள்வி கேட்கிறேன், உன்னுடைய சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருல, சுதந்திரம், உன்னுடைய சுதந்திரத்தை நீ பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பத்தின்படி நீ டியூன் பண்ணி சேனலைஸ் பண்ணி தேவனுக்கு எதுவாய் உன் சுதந்திரத்தில் நீ நடக்க போறியா, இல்ல என்ன சுதந்திரவாளி ஆக்கிட்டாருன்ற பேர்ல நீ மாம்சத்துக்கு எதுவாக கிரியை செய்ய போறியா? எதுக்குள்ள இருக்க போற? ஆவியானவர் படி இருக்க போறிய, மாம்சத்துக்கு எதுவாக இருக்க போறிய? ஏன்னா ஆவியானவருக்கும் மாம்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் கவனிங்களேன். இங்கதான் ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும். ஆண்டவர் நம் பாவத்திற்குரிய விலைக்கரையத்தை மொத்தமா செலுத்தி முடிச்சாரு. பாவத்தன்மைன்னு எடுத்து போடவே கிடையாது. அப்போ ஒரு பக்கம் மாம்ச இச்சை, மாம்ச சோதனை, அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இதனால்தான் செய்தி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இயேசு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். விடுதலைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டெம்டேஷன்ல நீ விழுகவே மாட்டே. இயேசு சுதந்திரமா இருக்காரு இல்லையா? இயேசுக்கு டெம்டேஷன் வந்துச்சா இல்லையா? பிசாசு டெம்டேஷன் கொடுத்தானா இல்ல இயேசுக்கு? லூக்கா 4ஆம் அதிகாரத்துல டெம்டேஷன்லயாவது இயேசு விழுந்து போனாரா? கிடையவே கிடையாது. அந்த வார்த்தைக்கு கூட இயேசு விழுகல. அப்போ இயேசு மூலமாய் நீ விடுதலையாக்கப்பட்டது உண்மைன்னா நீ பாவத்துக்கு அடிமை இருக்க மாட்ட. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாவம் செய்யணுன்ற அந்த இச்சை, அந்த டெம்டேஷன்ல ஒரு காலத்துல மாட்டிக்கிட்டு இருந்த, இப்ப அந்த டெம்டேஷன்ல நீ மாட்டிக்கிட்டே கிடையாது. டெம்டேஷன் வருமா? வரும். ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி டெம்டேஷன்ல மாட்டினால பாவம் சம்டைம்ஸ் செஞ்ச, சம்டைம்ஸ் வேண்டான்னு சுயபலத்தால் நின்ற. இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு டெம்டேஷன் இருக்கா? இருக்கும். ஆனா அந்த டெம்டேஷன்ல கூட நீ மாட்டேன்றதா சத்தியம். டெம்டேஷன்னா அந்த ஆசை, இச்சை இல்ல, அது ஈர்ப்பு. இப்ப அந்த வார்த்தையை மாத்தி பேசணும், வேற எதனா வார்த்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தியேசுக்குள்ள வந்துட்ட பிறகு டெம்டேஷன் இருக்குது. அப்போ டெம்ப்ட் பண்ண அளவுக்கு இப்ப அந்த டெம்டேஷனுக்கு பவர் இல்லை. யாருன்னா புரியுதா நான் சொல்றது? மெஜிவா கவனிக்கணும். அப்புறம் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நான் பரிசுத்த ஆவியில கொஞ்சம் ஃபயரா இருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் போனா எத்தனை பேருக்கு ஓகே? அந்த 3 பேர் தவிர்த்து மற்ற எல்லாரும் எழுந்து வெளிப்படுங்க, வீட்டுக்கு போய். சரி முடிக்கலாம், சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். மேபி 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. கவனிச்சீங்களா? there is a war. இச்சிக்கிறதுன்ற வார்த்தை கான்ட்ரரி, முரண்படுது. இதுக்கு அதுக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா தான் நிக்குது. இப்போ இந்த பக்கம் ஆவியானவர், இந்த பக்கம் என் மாம்சம், நடுவில் ஆன்மா நான் நினைக்கிறேன். ஆன்மால தான் புத்தி, மைண்டு, மெமரி, டிசிஷன் மேக்கிங். இன்னும் 10வது குறைக்கு விழுந்து போன பாவ சுவாபம், விழுந்து போனன்று தெரியுது, விடுதலையாக்கப்பட்டன்றும் தெரியுது. மாம்சம் தான் பாவத்துக்கு எதுவோ நிற்குது. இப்போ நான் என்னோட மனசால நான் மாம்சத்துக்கு எதுவோ செய்வா, இல்லையா மனசால நான் பரிசுத்தாவிக்கு எதுவோ செய்வா, அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களை தான் கொடுத்துருக்கிறார். நீ எதை செஞ்சாலும் அதுக்குரிய ஆசீர்வாதமோ இல்லாட்டி அதுக்குரிய சிக்ஷையும் உண்டு. ஆவிக்கு எதுவா இருந்தா தேவன் ஆசீர்வதிப்பார், மாம்சத்துக்கு எதுவா இருந்தா கர்த்தர் சிக்ஷிப்பார். கண்டிப்பா உண்டு. வாசிப்போமா? அப்போ ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. இப்ப நான் பழைய பாரம்பரிய பாஸ்டர் மாதிரி கேள்வி கேட்க போறேன். நீ ஆவியினர் ஜெயிக்க வைக்க போறியா, சாத்தான் ஜெயிக்க வைக்க போறியா? வசனம் தான் சொல்லுது. வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. நீ செய்ய வேண்டும் நினைக்கிறத செய்யக்கூடாதபடிக்கு ரெண்டும் வந்துட்டு ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குதாமா. பரிசுத்த ஆவியின்படி நடத்தப்படணும்ன்ற ஆசை இருக்குது. ஆனா மாம்சம் விடாம தடுக்குது.
மாம்சத்தின்படி வாழணுன்ற இச்சையும் ஆசையும் இருக்குது. ஆனா ஆவியானவர் இதுக்கான அழைக்கப்படலை, வேண்டாம்னு இழுக்கிறாரு. நீ டிசிஷன் மேக்கிங் எதை சார்ந்து எடுக்க போறன்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, which one do you consider valuable? இந்த உலகமும் மாம்சமும் ஆசை இச்சையும் இது உனக்கு ரொம்ப ஸ்பெஷல், இந்த வாழ்க்கை முக்கியம், இது ரொம்ப ப்ரெஷியஸ் நீ நினைக்கிறியா? இல்லாட்டி இதை அடிச்சு இதை ஒடுக்கி இதை காலி பண்ணி எனக்குள் வாழ்ற ஆவியானோட சித்தத்தின்படி செய்யணும். ஆவியானவர் தான் ப்ரெஷியஸ். நீ எதை ப்ரெஷியஸ்ன்னு பார்க்குறியோ அதான் நீ செய்ய போற. நீ எதை விலையேற பெற்றதா பார்க்க போறியோ அதான் நீ செய்ய போற. நாங்க சொல்ற பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லு. அப்ப நல்லா கவனி, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா நீ ஆவியின்படிதான் நடத்தப்படுவ. ஏன் தெரியுமா? இந்த ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய இந்த அனுபவம் நீ பிறந்ததிலிருந்தே கூட இல்லாத ஒரு அனுபவம், ஆனா ஒரு உன்னதமான அனுபவம். கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி சொல்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே கிடையாது ஒருத்தன். 5-6 வயசு ஆயிடுச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லை. அந்த 6 வயசு 7 வயசு நல்ல புத்தி நினைவு தெரிஞ்ச பிறகு ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது அந்த சில்னஸ், அந்த சுகர், அந்த சாஃப்ட்னஸ், அந்த டேஸ்ட் எல்லாம் சேர்த்து, அந்த டெக்ஸ்சர் அதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது பத்தியா. அந்த முதல் அனுபவத்தை மறக்கவே மாட்டான். புரியுதா? ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது, அந்த பாவமான எக்ஸாம்பிள். அதை சொன்னா இப்ப பாதி பேர் மாம்சத்துல போயிடுவீங்க. அதனாலதான் நான் வேண்டான்ட்டு தலைவர் ஆவின்ற உதவி செஞ்சார். ஐஸ்கிரீம்க்கு வந்துடுவோம் நம்ம. ஆமா. அப்போ அந்த அனுபவம் மறக்கவே மாட்டோம் பத்தியா. அந்த மாதிரி பிறந்ததுல இருந்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்தது, பாவம்ன்றது தெரியாம இதுதான் என் வாழ்க்கைன்ற வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவை பெற்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்குது. இதை விட்டு எவனும் போவே மாட்டான். ஆனா இந்த ஆவியானவரை பெற்ற பிறகும் கூட, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட உன் பழைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வரலன்னா, பவுல் சொல்றாரு, முன்ன சொன்ன மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன், நீ பரலோக ராஜ்யம் வரவே மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுறதா இருந்தா ஒப்பு கொடுத்து வன மாறிடு. இன்னைக்கு வாசிச்ச இந்த பாயிண்ட்ஸ்ல இன்னும் உனக்குள்ள எத்தனை இருக்கு சொல்லு. இன்னும் உனக்குள்ள எத்தனை இருக்கு சொல்லு. வாசிங்க பாப்போம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், முதலானவைகளே. வெறி என்ன தெரியுமா? என்ன வெறி? கோமா, கிரட்ஜா, இங்கிலீஷ்ல அப்படி ட்ரங்கன்னஸ், குடிவெறி. இன்னைக்கும் நீ ஏதாவது ஒரு பழக்கத்தை இன்னும் உள்ள வச்சுட்டு யோசிச்சுப்பார். வெறிகள், இவ்வளோத்திரி தப்பிச்சு வந்தாலும் கடைசியா களியாட்டுன்ற ஒன்றத்துல எல்லாரும் மாட்டுவேன்னு நினைக்கிறேன். ஆமா தானே? இல்லையா? ஆமாவே இல்லையா? களியாட்டுனது என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. ஆண்டவர் இல்லாம தெய்வீகம், தெய்வம், ஆண்டவர் ஆராதனை, சத்தியம், வார்த்தை, பைபிள், ஆவியானவர், ஆவி நடத்த, இது எதுவுமே இல்லாம இது இல்லாத ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கா? இனி ஒப்பு கொடு. நான் சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஒரு சாட்சி சொன்னேன், நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இல்லாதவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னோட வயசுல கம்மி தான் அவருக்கு. அவரு
நல்ல நல்ல சத்தியத்தை வாசிச்சு தேடி. நட்டாஷா என்ன சொன்ன உங்ககிட்ட? put it down. யூடியூப்ல செட்டிங்ஸ்ல போனால் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க எந்த வீடியோ என்ன மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே வரிசை வீடியோஸ் இருக்குல்ல, ஆமாம் இல்லையா? யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே யூடியூப்னு தெரியாதா? நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா அப்படியே யூடியூப் என்னது ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்கும்? ஃபஸ்ட்டு சிவப்பு கலரில் கருப்பு சிவப்பு கருப்பில் இருக்கும்ல யூடியூப் இருக்குமா? அவர் சொன்னார், பாஸ்டர் நிறைய நேரங்களில் ஐயா நிறைய நேரங்களில் நம்ம இந்த யூடியூப் யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் போய் நம்ம வேண்டியதை பார்க்குறோம். அதை சம்மந்தப்படுத்தின வீடியோஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்குது, ஓப்பன் பண்ண வீடியோஸ் வருது. பார்த்தோன்னா அதில் ரெண்டாவது பிரயோஜனமானது தான், தேவையில்லாத இல்லை, பிரயோஜனமானது தான், நம்ம பார்க்குற கண்டென்ட்டை சார்ந்து தான். சரி, நம்ம ஒரு காரியத்தை தேடுறதுக்காக உள்ளே போகிறோம். ஓப்பன் பண்ண உடனே ஒரு 4 வீடியோ பார்த்த உடனே நம்மளுக்கு தேவைப்படுற 2 விஷயம் இருக்கும். சரி, இதை பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம எதுக்காக உள்ளே வந்தோமோ அதை சர்ச் பண்ணி படிக்கலாம். அப்படி அதை பார்க்க போய் சாதாரணமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுது. இது ஆண்டு ரொம்ப உணர்த்தாங்க என் மனசில். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் யூடியூப் செட்டிங்ஸில் உள்ள போயிட்டு என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது, நான் யூடியூப்ல என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்குறோமோ அதை சம்மந்தப்படுத்தி நீங்கள் வீடியோஸ் ரிலேட்டட் வீடியோஸ் சிமிலர் வீடியோஸ் புஷ் பண்ணாலும் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அவர் காட்டினாரு. அவர் யூடியூப் ஓப்பன் பண்ணால் ரெட் கலர் யூடியூப்னு இருக்கும், ஒரு சர்ச் பார் இருக்கும், காலி பேஜ் தான் இருக்கும், ஒரு வீடியோ கண்ணில் தெரியாது, சர்ச் பார் மட்டும் இருக்கும். உனக்கு என்ன தேவை நீ சர்ச் பண்ணி நீ படிச்சு அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னு நிறைய டைம் சேவ் ஆகுது அப்படின்னாரு. பிரயோஜனமான காரியம் தான் பார்க்கறேன்னு சொல்ற, ஆனா உனக்கு பிரயோஜனமா இருக்கான்னு சொல்லு. எத்தனை பேர் நியூஸ் கடுமையா இருக்காங்க தெரியுமா? நியூஸ் சேனலுக்கு தெரியுமா தெரியாதா? 2K கிட்ஸ் நிறைய இருந்தா தெரிய வாய்ப்பு இல்லை. என்னமா 90s 80s கிட்ஸ் கிட்ட கேட்ட பிறகு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, காலையில் எழுந்து நியூஸ் பேப்பர் படிக்காம பாத்ரூம் வராது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? காலையில 3 மணிக்கு எழுந்து டீ கடையில் போய் உட்காந்துருவாங்க டீ குடிக்கிறதுக்கு. நாட்டு நடப்பை படிச்சு என்ன பண்ண போறாங்க? பாகிஸ்தான் பிரதமர்கிட்டையும் இந்தியா பிரதமர்கிட்டையும் பேசி கார்கில் வார் நிப்பாட்ட போறாங்களா? செய்தி நாட்டு நடப்பு படிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன். பிரயோஜனமானதா? எந்த விதத்துல உனக்கு பிரயோஜனம் சொல்லு. இல்ல கிட்ட பிரயோஜனமானதை பார்க்குறேன், செய்தி பார்க்குறேன், நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ண போற? தெரிஞ்சுட்டு என்ன மாற்ற முடியும் உன்னால? நான் செபிக்க போறேன். சரி ஆண்டவர், நாட்டில் நிறைய நடக்குது, எல்லா நியூஸையும் பார்த்தா நான் ஜோமன அவசியம் இல்லை. என்னோட நியூஸ் உங்களுக்கு பெட்டரா தெரியும். நாட்டில் நல்லபடியாக பார்த்து நாட்டை நீங்களே பார்த்துங்க ஆண்டவரே, போதாதான் இருந்துச்சப்போ உட்காந்து ஒரு 10 நியூஸ் சேனல் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா செய்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ஆண்டவர் சொல்ல போறாரு, ஆண்டவரே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது, நான் நியூஸ் நிறைய பார்த்தேன், நான் எங்க நாட்டில் நடக்குது, ஜோமன போறியா? நல்லா கவனி. பிரயோஜனமான காரியமா இருந்தாலும் உனக்கு பிரயோஜனமான யோசி, அது ரொம்ப முக்கியம். உனக்கு பிரயோஜனமா? களியாட்டுகள் தேவையில்லை, உன்னை என்டர்டெயின் பண்ணக்கூடிய காரியங்கள். ஒரு கவனிங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் எல்லாமே நியூஸே இல்லை, என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவீங்க? ஆமாவா? இனி நியூஸ் சேனல் தான் இருக்கிறதுல பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். என்ன சொல்லு? நயன்தாரா எந்த கடையில தனக்கு திருமணம் பண்ண போகிறவர்கள் கூட என்ன சிக்கன் ஐட்டம் சாப்பிட்டாரு, இது நியூஸா இது? அதை பார்த்து மானங்கிட்டு போய் நம்ம நாட்டிலும் பாதி பேர் அந்த கடையில் போய் அந்த சிக்கனை ட்ரை வேற பண்ணியிருக்காங்க. இது நியூஸா சொல்லு? எவன் கூட ஓடனா, எவனை கொலை பண்ணா, எவனை வச்சுருக்கிறான். இந்த பிரபலர் 4வது முறையாய் ஒரு திருமணம் பண்ணார், ரொம்ப பெரிய நியூஸ்ல, கண்டிப்பா தெரிஞ்சுதான் அவனு. இதெல்லாம் நம்ம கேட்டா நியூஸ் பாக்குறேன். அதுக்கு பதிலா ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்,
இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் அன்பு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், நற்குணம், நீடிய பொறுமை. நீ மேல வாசிச்சதுல ஏதாவது ஒண்ணு உனக்குள்ள இருந்தா கூட, ஆவியின் கனிகள்ல ஒண்ணு கூட உனக்கு இருக்காது. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், கோபம், வெறுப்பு, கசப்பு, விரோதம், வைராக்கியம், ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கிட்டத்தட்ட ஆவியின் கனிகள் எல்லாத்தையும் நீ எழுந்துருவ. சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், அன்பு இல்லாம ஆயிடும், இல்ல பொறுமை இருக்காது, சாந்தம் இருக்காது, தயவு இருக்காது, நல்ல குணம் வராது. அந்த விசுவாசம்ன்ற வார்த்தை உத்தமம், உத்தமம். அந்த விசுவாசம் சொல்லியிருக்குல்ல, அவருடைய சரியான மொழிபெயர்ப்பு உத்தமமாய் நடந்து கொள்வது. இல்ல ஓனருக்கு நல்ல விசுவாசிப்பாவன் அப்படின்னா என்ன, ஓனர் கடவுள்னு விசுவாசின்னு அர்த்தமா? இல்லை, ஓனருக்கு உண்மையா நடந்துக்கிறான்னு அர்த்தம். உத்தமமாய் நடந்து கொள்வது, அதுதான் ஆவியின் கனி. விசுவாசம் என்பது வரம். ஆக்சுவலா 1:12 வாசிச்சு பாருங்க. விசுவாசம் என்பது வரம், கனிகள் கிடையாது. இது உத்தமமாய் நடந்து கொள்வது, சாந்தம், இச்சையடக்கம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருந்தார்கள். 24 சேர்ந்து சத்தமா சொல்லு பாப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பிதாமகன் சொல்ல பண்ற மறுபடி சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கவனிச்சிங்களா? இனி யார் யாரெல்லாம் சபைக்கு வரலையோ எல்லாரும் இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணு. இந்த செய்தி எல்லாரும் கேட்டாங்களான்னு எல்லாரையும் திருப்பி கேட்கவே ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வரலையோ ஞாபகப்படுத்துங்க. இந்த சத்தியத்தை கேட்க சொல்லுங்க. இந்த 2026 பரிசுத்த ஆவியானவருடைய இயேசு கிறிஸ்துவோட சுதந்திரத்தை பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற விதத்துல தான் நாம் பயன்படுத்த போகிறோம். அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து நான் கண்டினியூ பண்றேன். பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரம்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சுதந்திரத்தை எப்படி கையாளுவது, நம்ம அடுத்த தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜீசஸ், கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கண்ணமுடுங்க ஜெபம் பண்ணலாம். கண்ணமுடுங்க ஜெபிக்கலாம். பிதாவே நன்றி சொல்றோம்ப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே நன்றி ஆண்டவரே. சார்ல்ஸ், நன்றி ஆண்டவர். பிதாவே நான் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உங்கள் சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாய், உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், உம்மை போல நாங்கள் வாழ ஆண்டவரே, உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்கள் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவர். we need your help Lord. ஆண்டவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாதபடிக்கு நீர் தந்திருக்கிற சுதந்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுக்கு ஏதுவாய் நாங்கள் வாழ ஆண்டவரே, உம்முடைய உதவி we need your help Lord. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கங்கள் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை எடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த 2026 நாங்கள் பழகிறது, பேசுறது, பார்க்கறது, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறது, ஒருவரோடு அன்பா இருப்பது, எல்லாத்துலேயும் கர்த்தாவே பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. எல்லாத்துலேயும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராகப்பா. ஜெபிங்க வாயிலத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, எல்லாத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி. ஆண்டவர்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை திக்கற்றவர்களாய் விட்டு விடுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவர்கள் உதவி செய்வீராக, கர்த்தர்கள் உதவி செய்வீராக, கர்த்தர்கள் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வி. உம்மை போல வாழ, உம்மை போல பேச, உம்மை போல நடக்க, உம்மை போல நடந்து கொள்ள, உம்மை போல மாறு. ஹல்லேலூயா. உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக, உதவி செய். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா.
போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாடுங்க. உம்மை போல் என்னை மாற்றுமையா, ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல் போல என்னை மாற்றுங்கப்பா. மாற்றுமையா, உம்மை போல பேச, உம்மை போல பழக, உம்மை போல நடந்து கொள்ள, உம்மையே நாங்கள் பிரதிபலிக்க, உம்மை உடையவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ரியல் பிரிண்ட் கர்த்தாவே நாங்கள் செயல்படும் ஆண்டவரே. உமக்காக என்னை தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை நாளில் ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மை போல நாங்கள் வாழணும். வாழ்ந்தாலும் உமக்காக நாங்கள் மரிக்கணும். ஆண்டவரே மரித்தாலும் உம்மோடுதான். ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுத்து பாடு. உம்மை போல, உம்மை போல் என்னை மாற்றுமையா, ஆண்டவரே உமக்காக என்னை தந்தேனையா. ஆண்டவரே எங்க சபையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒருவரை கூட தவறி போய்விடாதபடி ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையையும் கர்த்தரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் மாற்றுவீராக. ஒரு பெரிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் கட்டளையிடுவீராகப்பா. எல்லா மனக்கசப்பு, எல்லா விரோதங்கள், எல்லா கோபங்கள், எல்லா வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. என்னையும் தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே இந்த புது வருஷத்துல உங்களை போல நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல மாற்றுங்கப்பா. இன்னும் உம்மை போல அதிகமாய் மான சுவாபத்துல, பேச்சில்ல, பழக்கத்துல, நடக்கைகள் இல்ல ஆண்டவரை பொறுத்து கொள்ளுகிறதுல, சகிப்புத்தன்மை இல்ல, விட்டு கொடுத்தல, நேசிக்கிறதுல, நற்குணங்கள் இல்ல, உதவி செய்வதில்லை, ஒத்தாசை இருப்பதில்லை, ஒருவரை ஒருவர் திருத்துவதில்லை, உதவி செய்வதில்லை, உயர்த்துவதில்லை, ஒருவரை ஒரு தாங்கி பிடிப்பது, எல்லா காரியத்திலும் உம்மை போல கர்த்தர்களை மாற்றுங்கடாடி. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவர். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை எப்படி நாங்க கையாளணும், எங்க சுதந்திரத்தை, எங்களுடைய சுதந்திரத்தில் நாங்கள் எப்படி வாழணும், இதை குறித்து ஆண்டவர்கள் இன்னும் தொடர்ந்து போதிங்க. இன்னும் எங்களோடு பேசுங்க. இன்னும் வார்த்தையில் இருக்கிற ஆழங்களை கர்த்தர்கள் புரிய வைங்கப்பா. தெளிவுபடுத்தும் ஆண்டவரே. போதிக்கும்படிக்கான உதவியை தாங்கடாடி. கற்றுக்கொள்ளும்படிக்கான கிருபைகளை தாரும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.